அடைஞ்சாதான் சுவிசேஷம். தரித்திரம் மாறி செல்வ செழிப்பு அடைஞ்சாதான் அது சுவிசேஷம். அதுக்கு தான் அபிஷேகம். நான் சொல்றேன், you are God's anointed people. நீங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் பரிபூர்ணமாக்கப்பட்டவர்கள். தரித்திரருக்கு சுவிசேஷம் என்கிற செல்வத்தை கொடுப்பதற்காக தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். ரஜினிக்கு சுவிசேஷம் யார் சொல்லுவா? உங்களுக்கு சுவிசேஷம் யார் சொல்லுவா? அம்பானிக்கு சுவிசேஷம் யார் சொல்லுவா? அம்பானி மாதிரி இருந்தாதான் அம்பானிக்கே சுவிசேஷம் சொல்ல முடியும். அபிஷேகத்துடைய பவர் என்னன்னா, திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணத்தை முடிச்சு வைக்கும். இதை விட எப்படி சொல்ல பவர் ஆஃப் அனாயிட்டிங். பவர் ஆஃப் அனாயிட்டிங் இது செய்யும் பாருங்க. குவாலிஃபைடா இல்லாதவனை குவாலிஃபிகேஷன் ஆக்கி அவனை உயர் பதவியில போய் உட்கார வைக்கும். ஆசீர்வாதத்திற்கு நீர் மாத்திரம் போதுண்டே. நாங்கள் எதிர்பார்க்கிற எதிர்காலத்திற்கு நீர் மாத்திரம் போதுண்டே. எங்கள் கடந்த காலம் எல்லாம் மறந்து போக பண்றதற்கு நீர் மாத்திரம் போதுண்டே. எங்கள் தோல்விகள் எல்லாம் சுக்குநூறாக்குவதற்கு நீர் மாத்திரம் போதுண்டே. எங்களுக்கு ஜெயம் தருவதற்கு நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். சொல்லுகிறோம் டேடி. இது ஏதோ ஒரு நாள் அல்ல டேடி, ஏதோ வாழ்க்கையில இருக்கிற ஒரு நாள் அப்படி இல்லை டேடி. something gonna happen today. அசாத்தியமான திருப்பு முனைகள் நிறைந்த நாளாய் நீர் எங்களுக்கு அபிஷேகித்திருக்கிறீர்கள். எங்கள் வாழ்க்கையின் வரலாற்றிலே பொறிக்கப்படக்கூடிய ஒரு நாளாய் நீர் அபிஷேகித்திருக்கிறீர்கள். இந்தியாவின் வரலாறுல எப்படி ஒரு திருப்புமுனை உண்டான நாளாய் இந்த நாள் கொண்டாடப்படுகிறதோ, எங்க வாழ்க்கையின் திருப்பு முனையின் நாளாய் இந்த நாள் கொண்டாடப்படும். எங்க வாழ்க்கையின் திருப்பு முனை நாளாய் இந்த நாள் கொண்டாடப்படும். Thank you Lord Father. Thank you Lord Father. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவர்கள் என்று எழுதியிருக்கிறது டேடி. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவர்கள், நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவர்கள். ராஜாக்கள் நாட்களை விசேஷிக்கிறார்கள், ஜென்ம நாளை விசேஷிக்கிறார்கள், திருமண நாளை விசேஷிக்கிறார்கள், ரட்சிப்பின் நாளை விசேஷிக்கிறார்கள். அதற்கு ஒத்த நாளாய், விசேஷ நாளாய் நீர் எங்களுக்கு இன்றைக்கு அபிஷேகம் பண்ணுகிறீர். இந்த நாளை நீங்க பிரதிஷ்டை பண்றீங்க. இந்த நாளை நீங்க பிரதிஷ்டை பண்றீங்க. வெறும் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, நாட் ஓன்லி ஃபார் த மெட்டீரியல் திங்ஸ் டேடி, சகலவற்றையும் சம்பூர்ணப்படுத்துகிறதே, சகலவற்றையும் சம்பூர்ணப்படுத்துகிறதே. Thank you Lord. நாங்கள் நிறைஞ்சா அது உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை டேடி. நாங்கள் நிரம்பி வாழ்றதை நீங்க உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. நாங்க நிரம்பி வழிகிறதை விரும்புகிறதே, நான் நிரம்பி வழிகிறதை விரும்புகிறதே. Thank you Lord Father. அதனால அப்படிப்பட்ட ஓவர் ஃப்ளோ நடக்கிறபடினாலும் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆதாம் இழந்த செல்வங்களை, ஆதாம் இழந்த தோட்டத்தை, ஆதாம் இழந்த ஜீவனை மீட்டு தருவதற்காகவே நீர் வந்தீர். அவன் தொலைத்த சாவிகளை மீட்டு தருவதற்காக நீர் வந்தீர். Thank you Lord. இதனால் அநேக சாவிகள் எங்கள் கரங்களிலே வருகிறபடி நான் நன்றி சொல்லுகிறேன். ஆதாம் இழந்த எண்ணற்ற சாவிகளில ஒரு பெரிய பங்கின் சாவிகள் இந்த நாள் எங்கள் கரங்களிலே வருகிறபடி நான் நன்றி சொல்லுகிறேன். பெரிய சாவிகள் எங்கள் கரங்களிலே வருகிறபடி நான் நன்றி சொல்லுகிறேன்.
அசைவாடுங்க. நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. நீங்க யாருங்கிறத காட்டுங்க. நீங்க இருக்கீங்கிறத நிரூபிங்க. எந்த பெர்ஃபார்மன்ஸும் வேண்டாம் ஃபாதர். இங்க எந்த பேச்சு திறமையும் வேண்டாம், எந்த பாராட்டும் வேண்டாம். இங்க நீங்க இருந்தீங்கிறத நிரூபிச்சாலே போதும் டாடி. நீங்க டச் பண்ணீங்கிறத உணர்ந்தாலே போதும் டாடி. நீங்க எங்க கூடவே இருக்கிறீங்கிறத உணர்வு வந்துட்டா போதும் டாடி. வேற எதுவும் பெருசா எங்களுக்கு வேண்டாம். வேற எதுவும் எங்களுக்கு பெருசா வேண்டாம். ஆமா, தம்பி நல்லா பேசினாருங்கிறதெல்லாம் வேண்டாம் டாடி. அது தேவை. டுடே we need manifestation Father. இன்றைக்கு காரியம் வாய்த்தலை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். காரியம் கைகூடி வருதலை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். இன்றைக்கு அனுகூலம் உண்டாகிறதை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அனுகூலம் உண்டாகிறதை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். தீர்க்க தரிசன துணிகளை நாங்கள் வரவேற்கிறோம். பாடி நாங்கள் உயர்த்துகிறோம். ஆமென். எலியா சீசனை தான் கண்ட்ரோல்ல வைக்கிறான் பாரு. வானத்தை பூட்டி சாவிய பாக்கெட்ல தூக்கி போட்டு போயிடலாம். சீசன் அவன் கண்ட்ரோலுக்கு வருது. நான் சொல்றேன், நீங்க நிர்ணயிக்கிற சீசன் உங்க கண்ட்ரோலுக்குள்ள வரும். இதனால முதல்ல ரிசீவ் பண்ணிருங்க. நீங்க சொல்ற சீசன், நீங்க சொல்ற சீசன் உங்க வாழ்க்கையில நடக்கும். நீங்க சொல்ற சீசன் நடக்கும். எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிற அதிகாரத்தை தேவன் நம் கையில கொடுத்திருக்கிறார். ஒரு ப்ரொஃபட்டிக் அட்மாஸ்பியர்ல நார்மலா ஒரு செய்தி கேட்கறதுக்கும் ஒரு ப்ரொஃபட்டிக் அட்மாஸ்பியர்ல சில வார்த்தைகளை கேட்கறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ப்ரொக்ரெசிவா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு வீடு கட்டலாம், நல்லதுதான், அதை வேண்டான்னு சொல்லல. ஆனா நீ கட்டாத வீட்டினுடைய சாவி உன் கையில வந்ததுன்னா அதுதான் ப்ரொஃபட்டிக் அட்மாஸ்பியர் அர்த்தம். ஏமே நல்ல கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வீடு கட்டுறது நல்லது, அதுவும் இருக்குது வேதத்துல. ஆனா சூப்பர் நேச்சுரலா உனக்கு வீட்டின் சாவி கையில கிடைக்கிறதும் இருக்குது. நம்ம இன்னைக்கு ரெண்டாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம். சரியா? ரெண்டாவது ஆப்ஷனை நம்ம இன்னைக்கு சூஸ் பண்ணுவோம். கிறிஸ்தவ வாழ்க்கையே சூப்பர் நேச்சுரல். ஆமென். இட்ஸ் நாட் an ordinary life. இது காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்படியே ஒத்துக்கிட்டு போவோம் அப்படிங்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. காலத்தை கையில எடுக்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமா, ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள ஒரு வீடு கட்டிடுவோம், ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள 10 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருவோம், ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள பிள்ளைக்கு வீடு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துருவோம். இது காலப்போக்குல போறது. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே காலம் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க கூடாது, நான் என் வாழ்க்கையை தீர்மானிப்பேன். கிறிஸ்தவ வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. அதை நம்பினதுனாலதான் இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நம்ம அமர்ந்திருக்கிறோம். எந்த விதத்துல சூப்பர் நேச்சுரல் லைஃப் இது. ஒரு கன்னி வயிற்றுல கர்ப்பம் உண்டாகும் அப்படிங்கிறது நம்புறதுக்கு எதுவானதே கிடையாது பாருங்க. சந்தேகத்திற்கு இடமானது இல்லையா? கண்ணின் வயிற்றுல கர்ப்பம் உண்டாகிறது சந்தேகிக்கிறதுமானது. 16 வயசு பிள்ளை இப்போ வந்துட்டு திடீர்னு என் வயிற்றுல ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுத்துட்டாருன்னு சொன்னா யாரும் அதை சூப்பர் நேச்சுரல்னு சொல்ல மாட்டோம், சந்தேகப்படுவோம், விசாரிப்போம், என்னெல்லாமோ நடக்கும் இல்லையா? ஆனா எந்த கேள்வியும் கேட்காம அதை தேவன் நம்மளை நம்ப பண்ணி இருக்கிறாருன்னா அங்கதான் சூப்பர் நேச்சுரல் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். செத்து போன ஒரு மனிதன் உயிரோட எழும்பிட்டானா? செத்து போன ஒரு மனிதன் உயிரோட எழும்பிட்டான் அப்படின்னு சொன்னா, டெத் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ண ஒரு நபர் உயிரோட எழும்பிட்டாரு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, டாக்டர் மேல கேஸ் போடுவாங்க இல்லையா?
டாக்டர் மேலே கேஸ் போடுவாங்க. அவன் சரியா பார்க்கல, அவன் உயிரோட தான் இருந்திருக்கான், என்ன பண்ணல, சரியா பல்ஸ் செக் பண்ணல, இந்த ஆள் ஜீவனோட தான் இருந்திருக்கிறாரு, எல்லாம் ஏமாத்து வேலை, சரியா பார்க்கல அப்படின்றாங்க. ஆனா மரித்த ஒருவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அப்படிங்கிறத தேவன் நம்ப பண்ணியிருக்கிறார்னா சூப்பர் நேச்சுரல் லைஃப்குள்ள நம்மள தேவன் ஆல்ரெடி என்ட்ரி கொடுத்து வச்சிருக்கிறார் அர்த்தம். அதனாலதான் நான் தைரியமா சொல்றேன், எனக்கு நடக்கிறது உங்களுக்கு நடக்கிறது எல்லாம் இனி சூப்பர் நேச்சுரலா இருக்க போகுது, இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்க போகுது. தீர்க்க தரிசனமா சொல்றேன், 5 வருஷம் ஆகும் இந்த காரியத்தை கட்டி முடிக்க, 10 வருஷம் ஆகும் இந்த காரியத்தை கட்டி முடிக்க, 3 வருஷம் ஆகும் இதெல்லாம் மாற அப்படிங்கிறத இன்றைக்கு 3 மணி நேரத்தில், 5 மணி நேரத்தில், 2 மணி நேரத்தில் எல்லாம் நிறைவாகிறத நீங்க பார்க்க போறீங்க. எல்லாம் நிறைவாகிறத நீங்க பார்க்க போறீங்க. ஒரு வைன் ரெடி பண்றதுக்கு நீங்க ஆல்ரெடி கேட்ட விஷயமா இருக்கலாம், ஆனாலும் இதை இந்த பிரசன்ஸ்லயே நீங்க கேளுங்க. இன்னைக்கு அது மேனிஃபெஸ்ட் ஆகும். இது வரைக்கும் நீங்க இன்ஃபர்மேஷனா உங்க காதுக்குள்ள ஏற்றி வச்சிருக்குது, உங்க மனதில் நீங்க புகுத்து வச்சிருக்கிறதெல்லாம் இன்னைக்கு நீங்க கையால தொட்டு அனுபவிக்கிற காரியமா மாறும். ஒரு வைன் ரெடி பண்றதுக்கு சில வருஷங்கள் ஆகும். ஒரு வைன் ரெடி பண்ணணும்னா நட்டு வைக்கணும், வளரணும், பூக்கணும், சீசனுக்கெல்லாம் அது பாதுகாக்கப்படணும், மறைச்சு வைக்கணும், நரிகள் வந்து தோண்டி போட்டாதபடி இருக்கணும், காட்டு மிருகங்கள் அழிச்சு போட்டாதபடி இருக்கணும், பறிக்கணும், பக்குவப்படுத்தணும், பிழியணும், அதுக்கப்புறம் சில ப்ராசஸ் பண்ணணும், அதை கொண்டு போய் என்ன பண்ணணும், வெயில் படாம போய் புதைச்சி வைக்கணும். இது எத்தனை ஆண்டுகள் புதைக்க வைக்கப்பட்டிருக்குதோ அவ்வளவு டேஸ்ட் என்ன பண்ணும், அந்த வைன் கொடுக்கும். இவ்வளவு காலம் 50 ஆண்டு காலம் ஆகும் ஒரு டேஸ்ட்ஃபுல்லான லைஃபை பார்க்க. உன் திருமண வாழ்க்கையில் அல்லது உன் குடும்ப வாழ்க்கையில் அல்லது உன் தொழிலில் ஒரு ஃபுல் டேஸ்ட்டை எடுக்க, அதனுடைய லாபகரமான காரியங்களை நீ எடுக்க இத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பிரேக் பண்ணி ஐயோ வேற மாதிரி. இவர் ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாரு, அவனுக்கு காலி ஆயிடுச்சே, இனி எங்க நட்டு வைக்க, இனி எங்க தண்ணி ஊத்த, இனி எப்படி இது வளர, இது இனிமே எப்படி புளிய, யார்கிட்ட போய் கடன் வாங்க, யார்கிட்ட போய் இதை பேச, யார்கிட்ட போய் இதை சொல்ல. எனக்கு இப்போ உங்களுடைய இருதயத்தின் சத்தம் என் காதுல விடுது. இதை யார்கிட்ட போய் சொல்ல, இது யார்கிட்ட போய் நான் முறையிட, கசக்குது, கசக்கிற மாதிரி இருக்குது, இதை யார்ட்டையும் என்னால் சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்ல, நீ யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், முன்னிலும் அதிக ருசி உள்ளதா, முன்னிலும் அதிக டேஸ்ட் உள்ளதா, குவாலிட்டிலையும் கூட, குவான்டிட்டிலையும் கூட, குவாலிட்டிலையும் கூட, குவான்டிட்டிலையும் கூட. நான் முதல்ல ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், வாசுகி அம்மாக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ நிரம்புறத நான் விரும்புறதில்லை அப்படின்னாரு. எனக்கு ஒரு செகண்டு அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது ஸ்டன் ஆகிட்டேன். இது நிரம்புறத விரும்புறது இல்லையா? ஆண்டவரே, செலவு பண்ணி மீட்டிங் நடத்துகிறோம், ரிஜிஸ்டர் பண்ணி மீட்டிங் நடத்துகிறோம், நீர் பேசாமல் நிரம்ப மாட்டேன்னு சொன்னால் நான் என்ன அர்த்தம்? நீங்கள் நிரம்புறதை நான் விரும்புறது இல்லை, அதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னா மூஞ்ச ரொம்ப கேவலமாக வச்சுட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபேஸ், அப்படி ஒரு தோனி அப்படிங்கிற ஒரு அசால்ட்டா அப்படி. எனக்கு நான் என்ன சொல்லன்னு தெரியல. ஏன்னா அடுத்து ஆண்டவர் சொன்னாரு, நீ நிரம்பி வழிகிறத நான் விரும்புறேன்பா, நீ நிரம்பி வழிகிறத நான் விரும்புறேன். மை கப் ரன்னத் ஓவர் அப்படின்னு இருக்கு பாரு. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதெல்லாம் சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியுது. எனக்கு வேஸ்ட் பண்ணா பிடிக்கிறது இல்லை, பெரும்பாலும் வேஸ்ட் பண்ணா எனக்கு பிடிக்கிறது இல்லை. சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது, கீழே சிந்தாம சாப்பிடு, தேவைக்கு வாங்கிக்கோ, எது தேவையோ அதை வாங்கிக்கோ. பெரும்பாலும் அப்படிதான் இருக்கிறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு ரொம்ப அகைன்ஸ்டான ஆளா இருக்கிறாரு, லேவிஷா இருக்கிறாரு, லேவிஷா இருக்கிறாரு. எந்த அளவுக்கு லேவிஷ் அப்படின்னு சொன்னா,
ஒரு மனுஷன் குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு கிணறு போதாதா இல்லையா? ஒரு மனுஷன் குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு கிணறு போதும். எப்பப்போ தோணுமோ அப்பப்போ தோண்டி எடுத்து குடிச்சுக்கோ. ஒரு பம்பு செட்டை போடு அல்லது கப்பியை போட்டு அந்த காலத்தில் மாதிரி குடத்தை கட்டி இறக்கி பாலியை போட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கோ. தேவைக்கு யூஸ் பண்ணி ஒரு குடும்பத்துக்கு ஒரு கிணறு போதும். ஆனால் இவர் என்ன பண்றாருன்னா ஒரு குடும்பத்துக்கு 4 ஆறுகளை ஊருக்குள்ள ஓட விடுறாரு. 4 ஆறு இருக்குங்க. ஒட்டுமொத்த திருநெல்வேலியிலேயே ஒரு ஃபேமிலி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஆறே அதுக்கு ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? தாமிரபரணி ஆறே ஒரு குடும்பத்துக்குங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஆண்டவர் சொல்றாரு, பரவாயில்ல இருக்கட்டும். மறுபடியும் தீர்க்க தரிசனமா சொல்றேன். சில காரியங்கள் சிந்தி செதற போது, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வேணா கில்ட்டியா ஃபீல் ஆகும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பரவாயில்ல, சிந்தட்டும் விடு. ஐயோ சிந்தட்டும் விடு. அதை 4 பேர் எடுத்துட்டு போட்டும் விடு. அதை 10 பேரை எடுத்து கொண்டாடட்டும் விடு. I declare again and again, உங்க பாத்திரம் நிரம்பி வழிய போகுது. உங்க பாத்திரம் நிரம்பி வழிய போகுது. உங்க பாத்திரம் நிரம்பி வழிய போகுது. Confess it with me. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிய போகுது. என் பாத்திரம் நிரம்பி வழிய போகுது. என் பாத்திரம் நிரம்பி வழிய போகுது. வழியுது. என்ன பாக்கெட்டை உடைச்சு பாட்டில விட்டுட்டு அந்த கவரை எடுத்து அப்படியே சட்டியில் அப்படியே உதறீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியுங்களா? கொஞ்ச நாளா நான் தான் எண்ணெயை உடைச்சிக்கிட்டு இருக்கேன். வேஸ்ட் ஆகக்கூடாது. ஒரு சொட்டு கூட நெய்யை விட்டு வரவும் போது ஸ்பூனை என்ன செய்யறது? சூடான சோத்துக்குள்ள முக்கி வச்சிருது. அதுவும் உருகி ஒரு சொட்டு விளட்டும். அதுல ஆண்டவர் சொல்றாரு, விடு. உன் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியும் அப்படிங்கிறார். உன் பாதைகள் நெய்யாய் பொழியும். உன் பாதைகள் நெய்யாய் பொழியும். ஐயோ, எனக்கு சொல்லிட்டே இருக்கணும் போல இருக்கு. உன் பாதைகள் நெய்யாய் பொழியும். 2 டைட்டில் ஆண்டவர் இந்த மீட்டிங்காக எனக்கு சொன்னார். போன சண்டே பேசணும்னு நினைக்கிறேன். போன சண்டே ஈவினிங்ல என்ன டைட்டில் அப்படிங்கும்போது, மணி இஸ் கம்மிங் அப்படிங்கிறத நம்ம யூஸ்வலா சொல்ற டைட்டில். ஆனாலும் ஒரு இதுதான் வேணுமா, பஞ்சா இருக்கணுமே, ஒரு டைட்டில் கொடுங்க அப்படின்னு. கொளுத்த காசு உனக்கு வரும்னு சொல்லு அப்படின்னாரு. இவ்வளவுதானா அவங்க? அல்லேலூயா. இதை சொல்றதுக்கு யாருக்கா ஷேமா இருக்கா? ஆமென், 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 ஆமென். கொளுத்த காசு வரும். எல்லாரும் சொல்லுங்க, கொளுத்த காசு என் கையில வரும். கொளுத்த காசு என் கையில வரும். ஒரு புது வண்டி எடுத்து அதை 10 நாள்ல கலர் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேற வண்டி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எவ்வளவு லாஸ் ஆகும் தெரியுமா? குறைஞ்சபட்சம் 40% லாஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கி கலர் பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீங்க மாத்தினீங்க அப்படின்னு சொன்னா 3 லட்சத்திலிருந்து 2.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம் ரூபா உங்களுக்கு என்ன ஆகும்? 10 நாள்ல நீங்க மாத்தலாம். உங்களுக்கு லாஸ் ஆகும். ஏன்னா அதுக்கான டாக்ஸ் கட்டியிருப்பீங்க, திரும்ப இன்னொரு டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும், கலர் சேஞ்சுக்கு இவ்வளவு ப்ராசஸ். இப்படி பண்ணா நம்ம குடும்பத்தாரோ உலகத்தில் உள்ளவங்களோ நம்மளுக்கு என்ன பேர் வைப்பாங்க தெரியுமா? அப்படிலாம் டீசெண்டா சொல்ல மாட்டாங்க. துட்டு கொழுப்பு அப்படிம்பா. கேட்டிருக்கீங்களா? துட்டு கொழுப்பு. தீர்க்க தரிசனங்கள் சமயத்துல நம்ப முடியாததா இருக்கும். கொஞ்சம் இப்படியெல்லாம் இந்த பேச்சுக்கெல்லாம் நம்ம ஆளாகணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், துட்டு கொழுப்புன்னு சிலர் சொல்லும்படியா, உங்களை சொல்லும்படியா, துட்டு கொழுப்புன்னு சிலர் சொல்லும்படியா உங்க காலங்கள் மாற்றி அமைக்கப்பட போகுது. ஏமே துட்டு கொழுப்பு, எல்லாரும் துட்டு கொழுப்பு. இதெல்லாம் நீங்க சீக்கிரமா வந்ததுனால உங்களுக்கு போனஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு. என்ன விஷயத்துக்குள்ள போகல, இன்னும் நம்ம ஒர்ஷிப்பே ஸ்டார்ட் பண்ணல. சீக்கிரமா வந்ததுனால போனஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு. எழுதி வைங்க. நானும் இப்படி போன சண்டே நினைக்கிறேன் சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே நீங்க சொல்ல சொன்னீங்க, நானும் உளறி தொலைச்சிட்டேன்.
இப்போ நம்ம ஆட்கள்லாம் ஞானவான்கள், சும்மா வந்து யாரும் ரிஜிஸ்டர் பண்ணி வரமாட்டாங்க பாருங்க. விஷயம் இருக்கணும் இல்லையா? திடீர்னு ஒருத்தர் ஒரு போஸ்டர் போட்டாரு, வாங்க பொருளாதாரத்தை பற்றி பேசுவோம்னா டப்புக்குன்னு தலையை கொண்டு போய் உள்ளே கொடுத்துட முடியாது. அவ்வளோ விவரம் இல்லாத ஆட்கள்லாம் யாரும் கிடையாது பாருங்க. பக்காவாக யோசிச்சு நல்லா ஃபாலோ பண்ணி ரைட்டு போனால் ஏதோ ஒன்று இருக்கும், இன்னைக்கு ஏதோ ஒன்று கற்றுக்கிட போகிறோம், ஏதோ ஒன்று ரிசீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஞானமான ஒரு வயசான ஒரு முடிவு எடுத்து தான் என்ன பண்ணிருப்பாங்க, வந்திருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே பாமர மக்கள்கிட்ட பேசிடலாம், என்ன சொன்னாலும் கைத்தட்டி ரிசீவ் பண்ணிடுவாங்க. ஆனால் ஞானவான்கள்கிட்ட பேசும்பொழுது ரொம்ப கவனமாக பேசணும். நான் பேசாமல் துட்டு கொடுப்பு, கொடுத்த காசு, இப்படிலாம் ஒரு மாதிரி லோக்கல் லாங்குவேஜ், இந்த பொலிட்டிக்கல் லாங்குவேஜ்லாம் நான் யூஸ் பண்ணால் தரம் கெட்டு போயிருமாண்டவரே, எனக்கு பார்த்து சொல்லுங்க. நீ வாசிக்கவே மாட்டியாடா பைபிளை அப்படின்னாரு. ஏன் எப்படி கேட்டீங்க அப்படின்னு. கொழுமையை பூசிப்பீர்கள்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா அப்படின்னு. ஏமே எகிப்து தேசத்தின் கொழுமையெல்லாம் உன்னுடையதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது எங்க இருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இன்னும் சொன்னாரு பாருங்க. என்ன சொன்னாரு? நீங்கள் கொழுத்த கன்றுகளை போல இருப்பீர்கள் அப்படின்னு. கொழுத்த கன்றுகளை போல இருப்பீர்கள், பார்த்தாலே சும்மா அமுல் பைபி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாரு. பார்த்தாலே கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கணும். ஆமா, கொஞ்சமாவது தொப்பை வெளியில வந்திருக்கணும். நான் எனக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கோங்க. பார்த்தாலே எப்படி இருக்கணும்? அப்படியே ரெண்டு கண்ணத்தையும் பிடிச்சு கில்லனும் போல இருக்கணுமா பாருங்க என்று சொல்றாரு. கொழுத்து போய் இருப்ப அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. ஏமே சாக்கி சான் ஒரு ஆக்டர் ஒருத்தர் உண்டு. தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியுங்கிறது எனக்கு தெரியும். சாக்கி சான் படத்துக்கு படம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த சென்டிமெண்ட் விரும்பிகள், ரொமான்ஸ் விரும்பிகள் போனா நல்ல ஹார்ட்டை டச் பண்ற மாதிரி ஒரு 4 சீன் இருக்கணும், இருதயத்தை தொடர மாதிரி ஒரு 4 சீன் இருக்கணும், அல்லது நல்ல சமுத்திரக்கனி படம் மாதிரி ஒரு 10-15 கருத்து இருக்கணும். லாரியில நான் எடுத்துட்டு வரணும் கருத்துக்கள் எல்லாம், அந்த மாதிரி கருத்து ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி ஒரு படமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து சாக்கி சான் படத்துக்கு போனா ஏமாந்துருவோம். சாக்கி சான் படம்னாலே என்ன இருக்கும்? சண்டை காட்சிகளா தான் இருக்கும். படம் முழுக்க சண்டையா தான் இருக்கும். சரி, என்ன ஒரே சண்டையா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, தூக்கி தூர வச்சிட முடியாது பாருங்க. படமே அதுக்காக தான். அந்த மாதிரி இந்த ஃபுல் டே எவ்வளவு நேரம் போதோ அவ்வளவு நேரமும் எங்கடா தீர்க்க தரிசனம் இருக்கு அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துறாதீங்க. சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனம் தான். எதையுமே கழிச்சு தூக்கி தூர போட்டுற முடியாது. இது வேற எதுக்கோ சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட முடியாது. ஒரு சாட்சி உங்களுக்கு, சரி வர்ஷிப் முடிஞ்சுட்டு சொல்றேன், அது இன்னும் எடுப்பா இருக்கும். சிறுமையை வெறுக்கிற தேவன். எல்லாரும் சொல்லுங்க, சிறுமையை வெறுக்கிற தேவன். நீங்க சிறுசா இருக்கிறத வெறுக்கிற தேவன் ஒரு எக்ஸ்பான்ஷனுக்குள்ள ஆண்டவர் இன்னைக்கு கொண்டு போவார். ஆமென். ஒரு விரிவாக்கத்திற்குள்ள தேவன் நம்மளை கொண்டு போவார். விரிவாக்கத்திற்குள்ள தேவன் கொண்டு போவார் என்று சொல்றாரு பாருங்க. உன் கூடாரத்தின் இடத்தை ஏன் விசாலமாக்கணும்? அது சாராளுடைய கேள்விக்கான பதில். சாராள் கேட்கிறா, அவ்வளவுதானா, முடிஞ்சிட்டா, எல்லாம் ஓவர்ல, இனி இதுக்காக ப்ரேயர் பண்ண வேண்டியதே இல்லைல்ல, இனி என்ன பேச வேண்டியிருக்குது? அது வலி வேதனையுடைய உச்சம். அது என்ன சொல்றது, நிராசையினுடைய உச்சம். அந்த டைம்ல தான் அந்த கேள்வி கேட்கிறா. ஆண்டவர் சொல்றாரு, இட்ஸ் நாட் ஓவர். ஆமென். இட்ஸ் நாட் ஓவர். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், அது முடியல, அது முடியல, அது முடியல, அது முடியல, அது முடியல. ஐயோ, வேற மாதிரி ரிசீவ் பண்ணுங்க. அது முடியல, அது முடியல, அது முடியல. கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்க. ஏன்னா அதுல
அநேக பிள்ளைகள் உள்ள வரப்போகுது. ஏமே அநேக பிள்ளைகள் அதுக்குள்ள வரப்போகுது. ஃபெய்த் ஆக்ட் பண்ணு, விசாலமாக்கு. ஒரு ரூமை எக்ஸ்ட்ரா கெட்டு அப்படிங்கிறார். ஒரு ரூமை எக்ஸ்ட்ரா கெட்டு. சிறுமையை வெறுக்கிற தேவன். சாராளுக்கு மட்டும் இல்ல, ஆகாருக்கும் அதே தான் பண்றார். அவர் இடத்துல பச்சபாதமே இல்லை. ஏமே அவர் இடத்துல பச்சபாதமே இல்லை. ஆகாருக்கும் பண்றார். வெளியில வா, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஏமே நீ ஒரு சின்ன குடும்பமா இருப்ப. இல்ல இல்ல இல்ல. சவுல் அப்படி யோசிக்கிறான் தன்னை பத்தி. சவுல் தன்னை பத்தி அப்படி யோசிக்கிறான். இருக்கிற கோத்திரத்திலேயே சின்ன கோத்திரம் பென்யமீன் கோத்திரம். அந்த கோத்திரத்துல சின்ன குடும்பம் என் குடும்பம். அந்த குடும்பத்துல சின்ன ஆளு நானு. எண்ணி கையில கொடுத்த கழுதைய கூட என்னால எண்ண முடியாது. என் ரேஞ்ச் அதுதான் ப்ரோ. என் ரேஞ்ச் அவ்வளவுதான் ப்ரோ. சிரமப்பட்டவன் ப்ரோ. என்னை நம்பிலாம் நீங்க எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்லாம் பேசாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த சின்னத்தனங்கள் என் பிளான்லயே கிடையாது. உன்னை வர்த்திக்க பண்றதுதான் என்னுடைய பிளான்ல இருக்குது. உன்னை பெருக்கிறதுல தான் என்னுடைய பிளான் இருக்கு. You know, there is no plus sign in the will of God. தேவனுடைய சித்தத்துல பிளஸ் சிம்பிளே இருக்காது. கிராஸ் இருக்கு, கிராஸ் இருக்கு, ஆனா பிளஸ் இருக்காது. மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்கும். ஆமென். அவர் மடங்குகளின் தேவனா இருக்கிறார். அவர் மடங்குகளின் தேவனா இருக்கிறார். மடங்குகளின் தேவனா இருக்கிறார். நிறைய விஷயம் ஃப்ரீயா ஆட் பண்ணி கொடுக்கிறார். ஆனா ஆட் பண்ணி கொடுக்கிறது எல்லாமே மல்டிப்ளிகேஷனுக்குள்ள தான் போகும். ஆமென். நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு நீங்க எத்தனை டிஜிட்ல வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை டிஜிட்ல வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும். அடுத்த பிப்ரவரிக்குள்ள இப்ப இருக்கிறதோட 6 டிஜிட் உங்க வாழ்க்கையில எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏமே 6 டிஜிட் உங்க வாழ்க்கையில எக்ஸ்ட்ரா இருக்கும். 6 டிஜிட் உங்க வாழ்க்கையில எக்ஸ்ட்ரா இருக்கும். Thank you Lord. அவர் மட்டும் நம்முடைய சிறுமையை பார்த்துட்டாருன்னா அவரால் இருக்கவே முடியாது. அவரால் இருக்க முடியாது. நல்ல யூனிஃபார்ம் போட்டு விட்டு ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பிட்டு ஈவினிங் போய் கூப்பிட போகும்போது பார்த்தா சட்டெல்லாம் கிழிஞ்சி சகதியெல்லாம் பட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு பேரண்ட்ஸ்க்கு, ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும்? டக்குன்னு போய் என்ன பண்ணுவா? முந்தானையை வச்சு அந்த கிழிஞ்ச பகுதியை கவர் பண்ணுவா. ஷாலை தூக்கி போட்டு கவர் பண்ணுவா. தகப்பனா இருந்தால் ஓடி தூக்கிடுவான். தூக்கி அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ணுவான்? காரில் தூக்கிட்டு வருவான், பைக்கில் கூட்டு வருவான். அந்த கிழிஞ்சது வெளியில் தெரியக்கூடாது. அந்த சட்டையில் இருக்கிற அசிங்கம் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது. என் பிள்ளை தவறுனது வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது. என் பிள்ளை கீழே விழுந்தது வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது. உலக தகப்பனே அவ்வளோ கவர் பண்ணுவான்னா உண்டாக்கினவர் எவ்வளோ கவர் பண்ணுவார் பாருங்க. உண்டாக்கினவர் உங்களை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். உண்டாக்கினவர் உங்களை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். உண்டாக்கினவர் உங்களை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். மறுபடியும் தீர்க்க தரிசனமா ஒன்று சொல்றேன். நீங்க விழுந்து போன அந்த நாட்களை நீங்களே நினைச்சாலும் உங்க மெமரியிலேயே இல்லாத அளவுக்கு இன்றைக்கு அது மறைஞ்சு போகும். உங்க மெமரியிலே இல்லாத அளவுக்கு மறைஞ்சு போகும். மனாசேன்னு பேர் வைக்கிறான் பாருங்க. மனாசேன்னு பேர் வைக்க, எப்ராஹிம்னு பேர் வைக்கிறான். ஒய், எங்க அப்பா வீட்டுல அநேக அடி விழுந்துச்சு, துன்பம் இருந்துச்சு. அதெல்லாம் நினைச்சு பார்த்தா அன்னைக்கு ரைட் சைட்ல விழுந்தனா லெஃப்ட் சைட்ல விழுந்தனானே எனக்கு மறந்து போச்சுன்னு சொல்ற அளவுக்கு மறக்க பண்ணுகிற தேவன். ஆமென். ஐயோ, இப்படியா ரிசீவ் பண்ணணும்? சொல்லுங்க, என் சிறுமையை கண் நோக்கி பார்க்கிற தேவன். எப்படி உலக தகப்பன் பிள்ளை வந்து விழுந்து போனதை பார்க்கும் பொழுது அதை கவர் பண்ண நினைக்கிறான், பரலோக தகப்பனும் அதே தான்.
உங்கள் தோல்விகளை கவர் பண்ண அவர் நினைக்கிறார். ஆமென். உங்க தோல்விகளை படம் பிடித்து எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுற தகப்பன் அல்ல அவர். உங்களுடைய இல்லாமைய பாரு, தரித்திரமா இருக்கான் பாரு, பாரு ஒண்ணு இல்லாம இருக்கான் பாரு, பாரு நாசமா போயிட்டு இருக்கான் பாருன்னு படம் பிடிச்சு காட்டுகிற தேவன் அல்ல. படம் பிடித்து காட்டுகிற தேவன் அல்ல. அதை மறைக்கிற தேவனா இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அதை மறக்க பண்ணுகிற தேவனாயும் அவர் இருக்கிறார். சில காரியங்கள் மறைக்கப்படும். நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியா உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் பண்ண தப்பிதங்கள் மறைக்கப்படும், நீங்க பண்ண முட்டாள்தனங்கள் மறைக்கப்படும், நீங்கள் பண்ண ஞான குறைவுகளான காரியங்கள் மறக்கப்படும். அதே நேரத்தில் உங்களுடைய பாதிப்புகள் எல்லாம் மறக்கப்படும். பாதிப்புகள் எல்லாம் மறக்கப்படும். ஒரு பாதிப்புகள் மறக்கப்படும். Thank you Lord Father. என் சிறுமையை கண்ணோக்கி பார்ப்பவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பார்ப்பவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, ஒதுக்கப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டே, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினே, வீரஹாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ, வீரஹாய் ரோயி எங்கள் ஜீவநீர் ஊற்று நீ, வீரஹாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ, வீரஹாய் ரோயி எங்கள் ஜீவநீர் ஊற்று நீ, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, புறக்கப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர், ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர், வீரஹாய் ரோயி வீரஹாய் ரோயி வீரஹாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ, வீரஹாய் ரோயி எங்கள் ஜீவநீர் ஊற்று நீ, வனாந்திரம் என் வாழ்வானது, பாறைகள் எங்கும் இருளானது, வனாந்திரம் என் வாழ்வானது, பாறைகள் எங்கும் இருளானது, எந்த நடுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த நடுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, வீரஹாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ, வீரஹாய் ரோயி எங்கள் ஜீவநீர் ஊற்று நீ, வீரஹாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ, வீரஹாய் ரோயி எங்கள் ஜீவநீர் ஊற்று நீ, புறஜாதி என்னை தேடி வந்தேன், சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீ, புறஜாதி என்னை தேடி வந்தேன், சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீ, வாக்குத்தத்தம் செய்து நீர் சொன்னதை நிறைவேற்றினீ, வாக்குத்தத்தம் செய்து நீர் சொன்னதை நிறைவேற்றினீ, வீரஹாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ, வீரஹாய் ரோயி எங்கள் ஜீவநீர், வீரஹாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ,
பாதைகள் எங்கும் இருளானது, வனாந்திரம் என் வாழ்வானது. பாதைகள் எங்கும் இருளானது, எந்த நாளுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. எந்த நாளுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. என்னை காண்கின்ற தேவன் நீ, வீரஹாய் ரோயி, எங்கள் ஜீவனீரூற்று நீ. வீரஹாய் ரோயி, வீரஹாய் ரோயி, எங்கள் ஜீவனீரூற்று நீ. ஒரு விஷயம் என்னன்னா, இந்த செமினார் ஆரம்பிக்கும் போது இந்த இடம் ஃபில் ஆயிட்டு, இடம் ஃபில் ஆயிட்டுங்கும் போது கரம் தட்டி அதை வெல்கம் பண்ணலாம். ஏன் நிரம்பிச்சு தெரியுமா? ஏன் நிரம்பிச்சு தெரியுமா? ஏன்னா இவ்வளவுதான் நம்ம இடம் வச்சிருக்கோம். நாம எவ்வளவு இடம் உண்டாக்குறோமோ அவ்வளவுதையும் அவர் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். சொல்றார், நீ இடம் கொண்டு பெருகுவாய் அப்படிங்கிறார். இடம் கொண்டு, எல்லாம் சொல்லுங்க இடம் கொண்டு. ஐயோ நல்லா சொல்லுங்க இடம் கொண்டு. இதுக்குள்ள ஒரு ப்ராஃபஸி இருக்கு, நிறைய லேண்ட் ரிஜிஸ்டர் ஆக போதுன்னு அர்த்தம் உங்க பேர்ல. இடம் கொண்டு, இடம் கொண்டு. ஆங்கிலத்தில் இதை நம்ம எடுத்துக்கலாம், தமிழ்லையும் இதை நீங்க ப்ராஃபஸி எடுத்துக்கலாம், ஆங்கிலத்திலையும் எடுத்துக்கலாம். ஆங்கிலத்தில் எப்படி வந்ததுன்னா, உன் ரூம் பத்தாது அப்படின்னு சொல்லிருக்கு. உன் ரூம் பத்தாது. நீ 1000 ஸ்கொயர் ஃபீட் ரூம் வச்சிருந்தாலும் சரி, 6000 ஸ்கொயர் ஃபீட்ல ரூம் வச்சிருந்தாலும் சரி, உன் ரூம் பத்தாது. அந்த மாதிரி அதை பெருக்குவேன் அப்படின்னு. தரிசனம் ஒரு பக்கம் இருக்கு, நம்ம நிற்கிற இடம் ஒரு பக்கம் இருக்கு. தரிசனம் என்னன்னா, தாய் தகப்பனோட சேர்ந்து 11 சகோதரர்களும் உன்னை வணங்குவார்கள் அப்படிங்கிறது தான் தரிசனம். ஆனா இருக்கிற இடம் பார்த்தா தண்ணி இல்லாத கிணறு இருக்கு. இருக்கிற இடம் என்ன இருக்குது? தண்ணி இல்லாத கிணறு. யோசேப்பு மலர்ந்து கிடக்குறான் பாருங்க, மேல பாக்குறான். யோசேப்பு மைண்ட்ல என்ன ஓடி இருக்குங்கிறத நான் இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு. இந்த கிணறுல 11 பேரும் நிக்க முடியாது, என் தாய் தகப்பனும் நிக்க முடியாது. இடம் சிறுசா இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நான் ரொம்ப நேரம் இருக்க போறதில்ல. அடுத்த மூவ் என் வாழ்க்கையில உண்டாகும். அடுத்த மூவ் என் வாழ்க்கையில உண்டாகும். ஐயோ, இது இந்த 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 மினிஸ்ட்ரிக்கான தீர்க்க தரிசனம் இல்ல, இது உங்களுக்கான தீர்க்க தரிசனமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க தரிசனத்துக்கு அகைன்ஸ்டா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இன்றைக்கே சில மூவ் உங்க வாழ்க்கையில உண்டாகும். அடுத்த இடத்துக்கு நீங்க மூவ் ஆக போறீங்க. நெக்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு ரெடி ஆயிக்கோங்க. நெக்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு ரெடி ஆயிக்கோங்க. ஜெயிலுக்கு போறான், ஜெயிலுக்கு போறான். அங்க பார்த்து யோசிக்கிறான், எங்க அப்பாவும் அம்மாவும் ஜெயிலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சகோதரர்கள் வெட்டுக்குத்து கேஸ்ன்னு சொல்லி வந்தா கூட ஒருத்தர் 2 பேர் வருவான். 11 பேர் ஒண்ணு போல உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த இடம் என்னுடைய இடம் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்குள்ள உனக்கு 400 பேர் ஆண்டவர் தருவேன் அப்படின்னு சொன்னார். நான் மறுபடியும் சொல்றேன், முதல் 2 வருஷத்துக்குள்ள உனக்கு 400 பேரை நான் தருவேன் அப்படின்னு. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கு ப்ராஃபஸி வந்ததுன்னா அது அவருக்கு மட்டும் சொந்தமானதல்ல, இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற எல்லாருக்கும் அது சொந்தமானதா இருக்கு. இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற எல்லாருக்கும் சொந்தமானதா இருக்கு. மழையில் நினைச்சிட்டு வந்தேன், காரை விட்டுட்டு இங்க மேலே ஏறும் பொழுது மழை தண்ணி மேலே பட்டுச்சு. எனக்கு மட்டுமா பட்டுச்சு? மேலே ஏறி வந்து அவ்வளவு பேர் மேலையும் பட்டுச்சு. அப்ப சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் ஒருத்தருக்கானதல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கானது.
ஏமே இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கானது, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கானது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆனா சொன்னாரு 400 பேரை உனக்கு தருவேன் அப்படின்னாரு. 400 பேர். எல்லாம் சொன்ன 400 பேர். நான் சொல்றேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே கஸ்டமர்ஸ் 400 பேர் ஆண்டவர் தருவார் உங்க பிசினஸ். ஏமே ஆமா, இனிஷியலாவே 400 பேரை தருவார். அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன் பாருங்க, இந்த இடத்துல 400 பேர் பத்தாது. அப்போ ரொம்ப நாள் இந்த இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். ஏமே 400 பேர் பிடிக்க முடியாத இடத்துக்குள்ள போவோம். அங்க போயும் சொல்லுவோம் அடுத்து 7000 பேர் அப்படின்னு சொல்லுவோம். வேற மாதிரி தலையில கை தட்டி ரிசீவ் பண்ணிருக்க வேண்டாமா? இதுல வேற மாதிரி ரிசீவ் பண்ணும், வேற மாதிரி ரிசீவ் பண்ணும். மேக்சிமம் நம்ம கூகுள் மீட் அட்டெண்ட் பண்ற ஆட்கள் தானே. நீங்கள் தட்டாவிட்டால் மதுரையில் இருந்து கிளம்பினவர்கள் வந்து தட்டுவார்கள். ஆமா, சிவகங்கையில் இருந்து கிளம்பினவர்கள் வந்து தட்டுவார்கள். கீழப்பாவூரில் இருந்து கிளம்பினவர்கள் தட்டுவார்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் இருக்கிற இடம் பத்தாது, இது என் தரிசனத்துக்கு ஒத்து வராது, நிச்சயமா வேற இடத்துக்கு நான் போக போறேன், நிச்சயமா அடுத்த லெவலுக்கு நான் போக போறேன். ஹalleluya, நிச்சயமா அடுத்த லெவலுக்கு நான் போக போறேன். something gonna happen. வறட்சி வருவதற்கு முன்பதாகவே ஓடி வருகிற தகப்பன். வறட்சி வரட்டும், கேட்பானா பார்ப்போம், கேட்டா கொடுப்போம். அது நல்ல தகப்பனுடைய இருதயம் அல்ல இல்லையா? பிள்ளைக்கு வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டிக்கு கூட அது சோறு கேட்கோ இல்லையோ, கிளம்பி போறோம், 5 மணி நேரம் ஆகும், 2 வேளைக்கான சோறை வச்சிரு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நல்ல பெற்றோர். அப்ப பெத்த பிள்ளைன்னு பார்க்கும் பொழுது பசிக்கட்டுமே, கேட்கட்டுமே, இல்ல பிள்ளைக்கு பசி தெரியாது, அது பேசாம ஆண்டுகிட்டு இருக்கும், அதுக்கு என்ன தேவன் கூட அதுக்கு தெரியாது, ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கும். என்ன செய்வோம்? குட்டிச்சு உட்கார வச்சு வாயில திணிப்போம் பாருங்க. ஏன்னா இது வறண்டுரும், அந்த பிள்ளைக்கு அது தெரியாது. தண்ணி குடிக்காம ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா அது வறண்டுரும், அதுக்கு அது தெரியாது பாருங்க. நிறைய நேரத்தில் நம்ம அப்படி தெரியாம ஓடி இருக்கிறோம். ஆனா தேவன் நல்ல தகப்பனா இருக்கிறார். ஆமென். உங்களை வறண்டு போக அவர் சம்மதிப்பது இல்லை. நீங்கள் வறண்டு போக அவர் சம்மதிப்பது இல்லை. ஐயோ, மறுபடியும் சொல்றேன், நீங்க வறண்டு போக அவர் சம்மதிப்பது இல்லை. நீங்கள் வறட்சியில இருக்க அவர் சம்மதிப்பது இல்லை. நீங்கள் வனாந்தரத்தில் நடக்க அவர் சம்மதிப்பது இல்லை. ஐயோ, நீங்க பாலைவனத்தில் நடக்க அவர் சம்மதிப்பது இல்லை. நீங்கள் நெடுநாட்களாய் வனாந்தர வாழ்க்கையில இருக்க மாட்டீர்கள். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம் உங்களுடையதா இருக்கு. விசாலமான தேசம் உங்களுடையதா இருக்கு. விசாலமான தேசம் உங்களுடையதா இருக்கு. மறுபடியும் அழுத்தி சொல்றேன், எக்ஸ்பான்ஷனுக்குள்ள போக போறீங்க. ஆமென். பெருக்கத்திற்குள்ள நீங்க போக போறீங்க. தெக்க நிலையில இருப்பதோ, முன்னேறாமல் இருப்பதோ, கிணத்துல போட்ட மாதிரி கிடப்பதோ, அசையாமல் இருப்பதோ தேவனுக்கு அருவருப்பு. தேவன் உண்டு பண்ணின எல்லாம், தேவன் உண்டு பண்ணின எல்லாம் அசையும், தேவன் உண்டு பண்ணின எல்லாம் பெருகும். எதனால எடுத்துக்கோங்க, எதனால எடுத்துக்கோங்க. அவர் உண்டாக்கின தண்ணி பெருகுது, அவர் உண்டாக்கின மண்ணு பெருகுது, அவர் உண்டாக்கின காற்று பெருகுது, அவர் உண்டாக்கின சத்தம் பெருகுது, அவர் உண்டாக்கின பொன் பெருகுது. ஐயோ, பொன் பெருகுது, பொன் பெருகுது. ஆவிலா தேசத்தில் பொன் விளையும் அப்படின்னு இருக்கு பாருங்க. மரம் வச்சா பெருகுது, திராட்சை கொடியை வச்சா பெருகுது, அவர் வச்சா பெருகுது, அவர் நட்டு வச்சா பெருகுது. ஐயோ, நான் மறுபடியும் சொல்றேன், அவர் நட்டு வச்சா பெருகுது. இந்த பூமியில அவர் என்னை நட்டு வைத்திருக்கிறார். ஆகவே நான் பெருகுவேன், ஆகவே நான் பெருகுவேன், 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 பெருகுவேன். நட்டு வச்சதெல்லாம் பெருகுது பாருங்க. ஏன்
ஏன் சவக்கடல்னு பேர் வந்தது தெரியுமா? அது பாயாது, தேங்கி போய் ஒரு இடத்துல நின்றுது. அதுக்கு அடுத்து போறதுக்கு வழி தெரியல, தேங்கி நின்றுது. அதனாலதான் அதுக்கு பேர் சவக்கடல். ஆண்டவர் சொல்றாரு, நீ சவக்கடலா இருக்க மாட்ட, நீ பாய்கிற நதி அப்படிங்கிறார். நீ பாய்கிற நதி, நீ பாய்கிற நதி, நீ பாய்கிற நதி, நீ பாய்கிற நதி, நீ பாய்கிற நதி. அது போற இடமெல்லாம் ஆரோக்கியம், அது செல்லும் இடமெல்லாம் செல்வ செழிப்பு, அது போற இடத்துல எல்லாம் மீன் வளரும், அது போற இடத்துல எல்லாம் மீன் பெருகும், அது போற இடத்துல எல்லாம் ஜீவராசிகள் பெருகும், அது போற இடத்துல எல்லாம் வர்த்திப்புக்குள்ள நேரா போகும், பெருக்கத்துக்கு நேரா போகும். அவர் ஒரு மனுஷனை மீட் பண்ணும்போது, அவர் ஒரு மனுஷனை மீட் பண்ணும்பொழுது ஆலோசனை எல்லாம் மோஸ்ட்லி கொடுக்கறது இல்லை, ஆலோசனை எல்லாம் கொடுக்கல. ஒரு மனுஷனை முதல்ல மீட் பண்ணும் பொழுது அவன் தலை மேல ஒண்ணு வைக்கிறார், அவன் தலை மேல ஒண்ணு வைக்கிறார், இது ஒண்ணு நடத்தும் அப்படிங்கிறார். அது என்ன தெரியுமா வைக்கிறாரு? நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஐயோ, நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பு, நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பு. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இனி நீங்கள் தேக்க நிலையில் இருக்க மாட்டீர்கள். இனி அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்க மாட்டீங்க. உங்க ஸ்டக் கண்டிஷன் எல்லாம் இன்னைக்கு பிரேக் ஆகுது, இன்னைக்கு பிரேக் ஆகுது. உங்க ஸ்டக் பொசிஷன் எல்லாம் இன்னைக்கு பிரேக் ஆகுது. ஐயோ, உங்க மீது இருக்கிற சவக்கடல் என்கிற வார்த்தை இன்றைக்கு நீக்கி அதிலிருந்து ஜீவ நதி என்கிற பெயர் உண்டாகுது. ஜீவநதி, ஜீவநதி, ஜீவநதி. நீங்கள் வனாந்தரத்தில் நடக்க அவர் சம்மதிப்பதில்லை, அனுமதிப்பதில்லை. இல்ல, நடக்க விட்டு வேடிக்கை பார்க்கிறவன் இல்ல. எந்த குழந்தைய காலில் செருப்பு இல்லாம நம்ம வெளியில நடக்க விடுவோம்? கருப்பாப்புல இருந்தாலும் வெயில போகாத ராஜா, கருத்துருவேன். கருகருன்னு உள்ள இருந்தாலும் வெயில போகாத ராஜா, கருத்துருவேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் உள்ளங்கால்ல கூட பாதிப்பு ஏற்பட நான் விட மாட்டேன். உன் பாதம் கல்லில் இடராதபடி தேவதூதர்களுக்கு கட்டளை இடுகிற தேவன், தேவதூதர்களுக்கு கட்டளை இடுகிற தேவன். Thank you Lord, thank you Father. பூர்வத்தில் அடைபட்டதெல்லாம் ஆண்டவர் திறக்கிறேன்னு சொல்லும் போது ஏதோ நம்முடைய ஃபோர்ஃபாதர்ஸ் மட்டுமல்ல, நம்முடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க அடைச்சு போட்டது மட்டும் இல்லை. ஆண்டவர் பெண்டிங் கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணும்போது 2-3 ஜெனரேஷனுக்கான பெண்டிங் கேஸ் இல்லை, ஆதாம் முதலா இருக்கிற எல்லா பெண்டிங் கேஸும் கிளராகி கையில் வரும்படி செய்கிறவரா இருக்கிறார். நம்ம தான் 3 ஜெனரேஷனுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கோம், நம்ம தான் 3 ஜெனரேஷனுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கிறோம். தாத்தா தெரியாம வித்து விட்டாரு, சித்தப்பா தெரியாம வித்து விட்டாரு, அண்ணன் தெரியாம வித்து விட்டாரு, பெரியப்பா எங்க அப்பாட்ட தெரியாம கையெழுத்து வாங்கிட்டாரு, புரோட்டா வாங்கி கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டாரு, சாராயம் வாங்கி கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டாரு. எத்தனை வரலாறு இருக்கு, எல்லாருக்கும் பின்னாடி போட அப்படி ஒரு வரலாறு இருக்கும் பாருங்க, எல்லாருக்கும் முன்னாடி இருக்கும். பாட்டி அப்படியே கை பிடிச்சு கூட்டு போகும்போது இதெல்லாம் நம்ம தாத்தா பேர்ல தான்டா இருந்துச்சு, இப்போ வித்துட்டோம், இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம், வயிற்றுச்சல கிளப்பி விடாத நீ வேற. இப்போ என்ன இருக்கு? இப்போ ஒண்ணும் இல்லை, 5 லட்சம் ரூபாய் கடன் தான் இருக்கு. ஒரு காலத்துல கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் இது ஐயா உள்ளது. ஐயா என்ன பண்ணாரு? ஐயா பாய் புரோட்டா கடை திறந்தாருன்னு வித்து புரோட்டா வாங்கி சாப்பிட்டாரு. இப்ப என்ன இருக்கு? இப்போ ஒண்ணும் இல்லை. எவ்வளவு பேருக்கு அப்படிப்பட்ட எரிச்சல் உண்டாயிருந்திருக்கு இல்லையா? தமிழர்களா பிறந்தா நிச்சயமா அது இருந்திருக்கும். எல்லாரும் வாழ்க்கைக்கு பின்னாடி இப்படி ஒரு ஏமாற்றம் இருக்கும் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அது ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம். அப்படி நீ இழந்திருந்தாலும் சரி,
அல்லது அதுக்கு முன்னாடி உள்ளவங்க அப்படி இழந்திருந்தாலும் சரி, அல்லது நீயே தப்பா கையெழுத்து போட்டிருந்தாலும் சரி, இழந்ததையெல்லாம் நான் திரும்ப தருகிற தேவன் அப்படிங்கிற தட்டி முடியலாம். அப்புறம் சொல்றேன், நல்ல நல்ல எல்லாம் ரீஸ்டோர் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லாம் ரீஸ்டோர் ஆகட்டும், எல்லாம் ரீஸ்டோர் ஆகட்டும், எல்லாம் ரீஸ்டோர் ஆகட்டும், எல்லாம் ரீஸ்டோர் ஆகட்டும். இழந்ததையெல்லாம் திரும்ப தருவேன், ரெட்டிப்பாய் திரும்ப தருவேன். இதுல பிராக்கெட் போட்டு இப்படி இப்படிலாம் நீ இழந்திருந்தன்னா உனக்கு நான் ரிட்டர்ன் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வாசகம் கூட கிடையாது. புரியலையா? 5000 ரூபாய் கொடுத்து நீங்க வாங்கினீங்கன்னா 15000 ரூபாய்க்கான பொருள் இலவசம் அப்படின்னு போட்டு பக்கத்துல ஒரு ஸ்டார் போட்டிருப்பான். பாத்துருக்கீங்களா? பிராக்கெட்ல நிபந்தனைக்கு உட்பட்டது அப்படின்னு போட்டிருப்பான். சிலதுல டபுள் ஸ்டார் போட்டிருப்பான். அதுலயும் நிபந்தனைக்கு உட்பட்டது 50% தள்ளுபடி அப்படின்னு போட்டு கீழே பிராக்கெட்டை போட்டு 2 ஸ்டாரை போட்டு குறிப்பிட்ட பொருளுக்கு மட்டும் அப்படின்னு எழுதியிருப்பான். எப்படி ஏமாத்து வேலை பார்த்தீங்களா? கணக்குள்ள 50% ஆஃபரானு உள்ள போய் ஏறனா அதுல கை வைக்காத, அதுக்கு நீ 100% பே பண்ணணும் அப்படின்னு தூர போடுற மாதிரி ஒரு 4 சட்டை எடுத்து வச்சு இதுக்கு வேணா நீ 50% கொடுத்து எடுத்துட்டு போக முடியுமா? அதை சும்மா கொடுத்தா கூட ஒருத்தன் வாங்க மாட்டான். அப்படி ஒரு சட்டையா இருக்கும். ஆனா அட்ராக்ஷனா வெளியில போட்டிருப்பாங்க பாருங்க, 60 முதல் 90% தள்ளுபடி அப்படி, நிபந்தனைக்கு உட்பட்டது. ஆனா நானும் வேதத்துல தேடி வாசிட்டேன், நீ இழந்ததெல்லாம் உனக்கு ரெட்டிப்பா தருவேன்னு சொன்னதுக்கு பக்கத்துல எந்த ஸ்டாரும் இல்ல, எந்த பிராக்கெட்டும் இல்ல, எந்த பின் குறிப்பும் இல்ல, எந்த நிபந்தனையும் இல்லாம நீ இழந்ததெல்லாம் உனக்கு ரெட்டிப்பாய் தருகிற தேவன். ஐயோ, அவருடைய லவ் மட்டும் அன்கண்டிஷனல் கிடையாது, அவர் ரீஸ்டோரேஷனும் அவருடைய ரீஸ்டோரேஷனும் அன்கண்டிஷனலி, ரீஸ்டோரேஷன் ஆல்சோ அன்கண்டிஷனலி, ரீஸ்டோரேஷனும் அன்கண்டிஷனலா வருது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 9 மணிலேருந்து நம்ம 9:20 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் வச்சுக்கோங்க. எத்தனை மணி வரைக்கும் போகுதுன்னு தெரியல, 2 மணியோ 2:10 2:20 அது வரைக்கும் இங்க என்ன பேசுறோங்கிறதெல்லாம் 2வது கதை. அதை நீங்க திரும்ப கொண்டு போய் நீங்க வீடியோ போட்டு கேட்டுக்கோங்க. பதிவு பண்ணப்படுது, நம்ம யூடியூப்ல ஏற்றுவோம். அது வந்தவங்களுக்கு நம்ம அந்த லிங்க் அனுப்பிச்சு விட்டுருவோம். சரியா? அதை நீங்க இன்னொரு தடவை போய் கேட்டுக்கோங்க, பொறுமையா கேட்டுக்கோங்க. ஆனா இந்த அட்மாஸ்பியரை மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? இங்க இப்போ நம்ம என்ன சொல்றோம் வைக்கிறதுலாம் 2வது விஷயம். அதெல்லாம் 2வது விஷயம். ஒரு ப்ரொஃபெட்டிக் அட்மாஸ்பியர்ல என்ன பேசுறோங்கிறது 2வது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்களேன், அவர் பேசுறதெல்லாம் 2வது, அவர் என்ன பேசுறாருங்கிறதெல்லாம் 2வது. ஆமா பிரதர், அவர் என்ன பேசுறாரோ அது 2வது, என்ன பேசுறோமோ அது 2வது. ஆனா இங்க ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு, அது ரொம்ப முக்கியம். சவுல் தீர்க்கதரிசிகளோடு எழும்பி நின்று தீர்க்க தரிசனம் சொன்னான். சரி, என்ன சொன்னான்? சவுல் தீர்க்க தரிசனம் சொன்னான். அதான்ப்பா, என்ன சொன்னான்? இல்ல, சவுல் தீர்க்க தரிசனம் சொன்னான். என்ன சொன்னா? இல்லப்பா, சவுல் தீர்க்க தரிசனம் சொன்னான் அப்படின்னு தான் இருக்கு. என்ன சொன்னான்? இல்ல, மோசே 70 பேரு முன்னாடி இருந்து தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? இப்ப நான் ஒருத்தருக்கு ப்ராபசி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு போன உடனே ஜவர் பிரதர் எனக்கு ப்ராபசி பண்ணாரு. என்ன ப்ராபசி பண்ணாரு? அடுத்த கேள்வி அதுவாதானே இருக்கணும். என்ன சொன்னாரு? இல்ல, அவர் சொன்னாரு. அதாம்படே, என்ன சொன்னாரு? இல்ல, நல்லா சொன்னாரு. எப்ப நான் கேட்கறது உனக்கு புரியுதா? என்ன சொன்னாரு? புதிய உடன்படிக்கையில பார்த்தா அப்படி ஒரு கும்பல் எழுப்பி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அப்படின்னு. என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாங்க? அது சொல்லல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது சொல்லல. பைபிள் அது இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? அங்க சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் முக்கியம் இல்ல, கழுதையை தேடி வந்தவன் ராஜா வானாம் பாரு, அதுதான் முக்கியம். ஐயோ, நல்லது. கழுதையை தேடி வந்தவன் ராஜா வானாம் பாரு, அதுதாங்க முக்கியம். மோசே காலத்துல 20 பேரு ப்ராபசி சொல்லும் பொழுது எல்லாம் அடுத்த கட்ட மூவுக்குள்ள போனாங்க பாரு, அதுதான் முக்கியம். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க
என்ன கூட அளவில்லாத கழுதையை தேடி வந்த ஆளா கூட இருக்கலாம். உங்க மீது இன்றைக்கு ராஜரீக அபிஷேகம் செயல்படுவது நிச்சயம். ராஜரீக அபிஷேகம், ராஜரீக அபிஷேகம் உங்கள் மீது செயல்படுவது நிச்சயம். ராஜரீக அபிஷேகம் உங்கள் மீது செயல்படுவது நிச்சயம். ராஜரீக அபிஷேகம். புதிய உடன்படிக்கையில ப்ராபசி பண்ணாங்கன்னு இருக்கு. என்ன ப்ராபசி சொல்லல, ஆனா அந்த தீர்க்க தரிசனம் சொன்னதுக்கு பிற்பாடு அவங்க என்னென்ன திட்டத்துக்கு நேராய் தேவன் கொண்டு வந்திருந்தாரோ அதே திட்டத்துக்கு நேராக ஏறி போனார்கள். ஏமே என்ன சொல்ல போனா அவங்க லைன் அவங்க பிடிச்சிட்டாங்க. எப்படிமோம்ல, உங்களுக்கு புரியுதா? அவங்க லைன் அவங்க பிடிச்சிட்டாங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு உங்க லைனை நீங்க பிடிச்சிருவீங்க. உங்க காலிங்க நீங்க பிடிச்சிருவீங்க. உங்க அழைப்பை நீங்க பிடிச்சிருவீங்க. உங்க அழைப்பை நீங்க பிடிச்சிருவீங்க. அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். அதனால இங்க சொல்லப்படுற தீர்க்க தரிசனத்தெல்லாம் நீங்க அப்புறம் பொறுமையா நீங்க ரெக்கார்டிங்ல நீங்க கேட்டுக்கோங்க. இந்த அட்மாஸ்பியரை மிஸ் பண்ணிடாதீங்க. பட்டிக்காட்டான் மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி இருக்கணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டிக்காட்டான் மிட்டாய் கடையை எப்படி பார்ப்பான்? பஞ்சு மிட்டாயை சுத்திக்கிட்டு இருப்பாங்க பாருங்க, ஆடு வாய் படந்து பார்ப்பான். ஒருத்தன் கொட்டாய் விடுதான், கண்ணு முன்னாடி சாப்பிடலாம் பண்றீங்க. சவுண்டாய் இழுத்துட்டு இருக்கும்போது அப்படியே பார்ப்பாங்க பாருங்க. அந்த மாதிரியே உட்காந்துருங்க போதும். ஆண்டவர் சொல்றாரு, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சிரிச்ச மணிக்கே மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தாலே போதுமா? அவர் சமூகத்துல மகிழ்ந்திருந்தாலே போதும். ஏமே ரிசீவிங் மோட்ல இருந்தாலே போதும். இங்க பஜ்ஜி சுட வேண்டிய அவசியம் அல்ல, இங்க வடை போட வேண்டிய அவசியம் அல்ல, இங்க மத்தியான சாப்பாடு நீங்க ரெடி பண்ண வேண்டிய அவசியம் அல்ல. ஒருத்தி பதறிக்கிட்டு இருக்கா பக்கத்துல உட்காந்துட்டு, ஏய் அவன் என்ன உன் கூட உட்காந்துட்டு இருக்கா, பஜ்ஜி சுடுறதுக்கு அவளை வர சொல்லு அப்படிங்க. ஏசு விட்டு வந்து உங்களுக்கு தந்த அம்மா பஜ்ஜி சுடுறதுக்கு வர சொல்லு. வீட்டுல போஸ்ட் ஹார்லிக்ஸ் எடுத்து காப்பியை கீப்பியை போட்டு கையில உனக்கு கடுகாப்பியால் போட்டு கையில கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவன் வாண்ட உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கா, அவளை அனுப்பு, நீ வந்து உட்காரு அப்படின்ட்டு. ஏவா நீ வந்து உட்காரு. கடுங்காப்பியும் பஜ்ஜியும் சொச்சியும் வாழ்க்கையை மாத்தாது. உடைய வாழ்க்கையை மாத்துறதே நான் தான். எனக்கு பஜ்ஜி தேவை என்றால் நான் உன்னிடம் கேட்பதில்லை. சொல்றாருங்க, என்ன அப்படி சரிங்க? காடுகளிலும் ஆடுகளிலும் தெரியுற ஆயிரம் ஆயிரம் ஆடுகளும் மாடுகளும் என்னுடையவைகள். எனக்கு பஜ்ஜி தேவைன்னா ஒன்று வந்து நிக்க போறேனா? எனக்கு தேவைன்னா நானே மிளகா பஜ்ஜியை போட்டு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா பீட்டர்கிட்ட போய் கேளு, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா பேதுருட்ட போய் கேளு. என்ன மாதிரி ஒருத்தனாலையும் பெஸ்டா மீன் பொறிக்க முடியாது அப்படிம்பாரு. என்ன மாதிரி ஒருத்தனாலையும் பெஸ்டா மீன் பொறிக்க முடியாது. அதனால அதெல்லாம் விட்டுருவோம். இந்த அட்மாஸ்பியரை மிஸ் பண்ணிடக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அட்மாஸ்பியரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏமே அட்மாஸ்பியர் ரொம்ப முக்கியம். அட்மாஸ்பியர் முக்கியம். ஸோ இவ்வளவு நேரம் நல்ல ஒரு அடைமழை பொழிந்தது. அதில் நனைந்தவர்கள் மட்டும் நல்ல கையை தட்டி ஏமே. இது அடமழை மாதிரியே இல்லையே, சாரல் மழை இல்லைங்க. நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? அது நீங்க வெளியில் உள்ள மழையை நினைச்சுக்கிட்டீங்களோ? இல்ல வெளியில் உள்ள மழையை கேட்கல. ஆக்சுவலி 9:20 நம்ம ஸ்டார்ட் பண்ணோமா, 9:20 இருந்து இப்போ வரைக்கும் ஒரு அடமழை பொழிஞ்சது பாத்தீங்களா? அதுல நனைந்தவர்கள் மட்டும் நல்ல கையை தட்டுங்க. அந்தியோகியான்னு ஒரு ஊர்ல முதல்ல அப்போஸ்தலர்களை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஒரு வருஷமா அப்போஸ்தலர்கள் ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஊர்ல. ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஊர்காரங்க வந்து சொல்றாங்க, ஓ நீங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிறாங்க. என்னடே ஒரு வருஷமா காட்டு கத்து கட்டியிருக்கேனே, உனக்கு அப்பெல்லாம் தெரியாம ஒரு வருஷம் கழிச்சுதான் உனக்கு நான் கிறிஸ்தவன்னு தெரியுதா? என் பேரை பார்த்தாலே உனக்கு தெரிய வேண்டாமா? பீட்டர், அந்திரேயா, பவுல், பர்னபா, எவ்வளவு அழகான பேர்கள்லாம் கிறிஸ்தவ பேர்கள் வச்சிருக்க. நீ உனக்கு இருக்குப்பா இருக்குதான். உனக்கு அப்பெல்லாம் என்னைய கிறிஸ்தவன்னு தெரியல, ஒரு வருஷம் கழிச்சு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்காரங்க சொல்றாங்க.
அப்போஸ்தலர்கள் தங்கள் யாரையும் நாங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்தவில்லை. இவங்களை பார்த்து ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஜனங்கள் இவங்களுக்கு பேர் வைக்கிறாங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு. ஒரு வருஷம் கழிச்சு என் பேர் வச்சான். ஒரு வருஷம் கழிச்சு இவங்க கிறிஸ்தவர்கள் சொல்லி அவங்களுக்கு என்ன தெரியுது அதுல அப்படின்னு பார்த்தா, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. கிறிஸ்து அப்படிங்கிற வார்த்தை கிறிஸ்டோஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வருது. சரியா? கிறிஸ்டோஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து அது வருது. இந்த கிறிஸ்டோஸ் அப்படின்ற வார்த்தை என்னன்னா தி அனாயிண்டட் ஒன் அப்படின்னு அர்த்தம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு வருஷ காலமா இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த ஊர்ல ஊழியம் பண்றாங்க. ஒரு வருஷமா ஊழியம் பண்றாங்க. ஊழியம் பண்ணும்போது பார்த்துட்டு, அந்த ஊழியத்தை பார்த்துட்டு அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, இவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. நல்லா தட்டிருங்க, நல்லா தட்டு. ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், நான் சொல்றது இல்லை. சரியா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் சொல்லும் பொழுது ஓஹோ அவங்களுக்கு ஏதோ ஒரு அபிஷேகம் வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு உட்கார்ந்துடக்கூடாது. அப்படியா, அப்ப நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனு கையை தட்டி வாங்கிடணும். ஏமே, ஆமா, நீங்க ஏதோ அப்போஸ்தலர்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நீங்க ஏதோ பழைய உடன்படிக்கை ஆட்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நீங்க இயேசு கூட இருந்த ஆட்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சாதாரணமா விட்டுறக்கூடாது. அவனுக்கு மேல என்னெல்லாம் இறங்குச்சோ இன்னைக்கு அத்தனையும் ஒட்டுமொத்தமா நம்ம மேல இறங்கும். ஒட்டுமொத்தமா இறங்கும். இப்ப பாருங்களேன், இயேசு சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என்னை அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். சொல்லுங்க, அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இந்த அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான அடையாளமா இயேசுவே தன்னுடைய வாயினால என்ன பண்றாரு, சொல்றாரு. இயேசு தன்னுடைய வாயினால என்ன சொல்றாரு? அபிஷேகம் பண்றதுக்கான அடையாளம், குருடன் பார்வை அடையணும். குருடனுக்கு பார்வை, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு குணமாகுதல். எல்லாரும் சொல்லுங்க, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு குணமாகுதல். அனுக்கிரக வருஷம், அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஒன்னொன்னுக்கு ஒன்று சினானிமஸ் ஆன்டனிம்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்குது. எதுக்கு எதிர்ப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ குருடனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய வேலை என்ன? பார்வை அடையும். குருடனுக்கு வேலை என்னது? அபிஷேகம் பண்ணக்கூடிய வேலை பார்வை அடைதல். செவிடனுக்கு காது திறக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அபிஷேகம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நாளே சரியா போக மாட்டேங்குது, நாட்கள் முழுக்கவும் வம்பா போகுது அப்படிங்கிறவங்களுக்கு என்னவா? அனுக்கிரக வருஷம், இயர் ஆஃப் அக்செப்டன்ஸ். நான் சொல்றேன், இன்றைக்கு ஊற்றப்படுகிற அபிஷேகம் இந்த 3 முதல்ல உங்க வாழ்க்கையில் வேலை செய்யும். ஐயோ, ஏன்னா யாருக்குமே ஃப்ரீயா நீங்க அலோவ் பண்ணலையே. சரி, நோட்ஸ் வேண்டாம், நோட்ஸ்லாம் அப்புறம் எடுங்க. நம்ம பைபிள்லாம் தூக்கி தூர வச்சிருங்க பக்கத்தில். பைபிள் நோட்ஸ்லாம் இதெல்லாம் சும்மா நீங்கள் வந்து போனதுக்கு ஒரு அடையாளமாக கொடுத்துருக்கோம், அதெல்லாம் யூஸ் பண்ணதுக்காக கொடுக்கல. என்ன பிரதர் இப்படி ஓப்பனாக பேசுறீங்க? எல்லாம் சொல்லுங்க, குருடனுக்கு பார்வை, நொறுங்குண்டவர்களுக்கு ஹீலிங், அனுக்கிரக வருஷம், இயர் ஆஃப் அக்செப்டன்ஸ். இந்த அபிஷேகம் வேலை செய்யும் போது இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாத இடத்திலெல்லாம் இனி ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். Amen. That is called the year of acceptance. எங்கெல்லாம் அப்ளிகேஷன் போட்டு ரிஜெக்ட் ஆனுச்சோ அங்கெல்லாம் இனி அப்ளிகேஷன் சாங்க்ஷன் ஆகும். Amen. எங்கெல்லாம் ரெஸ்யூம் போட்டு பயோடேட்டா கொடுத்து அது ரிஜெக்ட் ஆனுச்சோ இனி போடுற இடமெல்லாம் அக்செப்டன்ஸ் ஆகும். இதுதான் இந்த அபிஷேகத்துடைய வேலை பாருங்க.
இப்போ 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 இந்த அந்தியோகியாங்கிற ஊர்ல இந்த ஆட்கள் போய் என்ன பண்ணிருக்கிறாங்க? குருடனை பார்த்தா பார்வையை கொடுத்துடுறாங்க, செவிடனை பார்த்தா காது கேட்க வச்சிடுறாங்க, இருதயம் நொறுங்கி போய் வந்தான்னா உட்காந்து ஹீல் பண்ணி ஹார்ட்டை சூப்பர் ஆக்கி விட்டுறாங்க. அது போக தோத்து 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 வாழ்க்கையில எங்க போனாலும் என்னை ஏற்றுக்கொள்வாரே இல்லை அப்படின்னு சொல்லி வந்தவனுக்கு எல்லாம் இந்த அபிஷேகத்தை சொல்லி என்ன பண்ணிடுறாங்க? அக்செப்டன்ஸை உண்டாக்கிடுறாங்க. அது வரைக்கும் வேலையே இல்லாத இருக்கிறவங்களாம் முதலாளியா மாறிடுறான். ஐயோ, வேலையே இல்லாதவன் முதலாளி ஆகிறான். ஏதோ நடந்துகிட்டு இருக்குங்க. உங்களை முதலாளி ஆக்கக்கூடிய ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. உங்களை முதலாளி ஆக்கக்கூடிய ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு. அபிஷேகத்துடைய பவர் என்னன்னா, திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணத்தை முடிச்சு வைக்கும். இதை விட எப்படி சொல்லப்படுது? பவர் ஆஃப் அனாயிட்டிங், பவர் ஆஃப் அனாயிட்டிங் இது செய்யும் பாருங்க. குவாலிஃபைடா இல்லாதவனை குவாலிஃபிகேஷன் ஆக்கி அவனை உயர் பதவியில போய் உட்கார வைக்கும். இதுதான் பவர் ஆஃப் அனாயிட்டிங். இப்போ பாருங்க, இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இந்த ஊருக்குள்ள இறங்கி தாறுமாறா விளையாடுறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஊர்ல தேவன் நம்மளை வைத்திருக்கிறார்னா, அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்னா, தாறுமாறா சில விளையாட்டை விளையாட போறோம். தலைக்கு மேல கையை தட்டி வாங்கணும். தாறுமாறா சிலதை செய்ய போறோம். நீங்க திருநெல்வேலி நினைச்சுக்கிட்டீங்க, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களோ அந்த ஊர்ல. சரியா? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களோ அந்த ஊர்ல இதுவரை பாத்திராத தாறுமாறான ஒரு வேலையை நீங்க செய்ய போறீங்க. இனி நீங்க உங்க பேரை சொல்லாமலே அவனுக்கு தெரியும், யூ ஆர் மேன் ஆஃப் காட், யூ ஆர் விமன் ஆஃப் காட், நீங்க கர்த்தருடைய பிள்ளை. இதெல்லாம் நான் பைபிள்ல படிச்சிருக்கேன்ப்பா, இப்படிலாம் நடக்கும்னு கண்ணு முன்னாடி நடக்கு. அப்ப நீ கிறிஸ்தவன் அப்படின்னு ஊரு சொல்லும். கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த எல்லா சினிமா பார்த்து கெட்டு போயிருக்கு. சினிமா பார்த்து கிறிஸ்தவங்கனாலே அப்படின்னு உடனே என்ன பேக்ரவுண்ட் காட்டுவாங்க? ஒரு ஆர்சி சர்ச்சில் ஒரு மதர் உட்கார்ந்துருக்கும், அல்லது தாடியும் சோடா குட்டியுமா ஒரு ஃபாதர் உட்கார்ந்துருப்பார். வரவங்களாம் அந்த ஃபாதரை சவுட்டில் அடிப்பான். அந்த ரேஞ்சுக்கு தான் உட்காந்துருக்கும். அல்லது அவங்க ஒரு ஸ்கூல் நடத்துவாங்க. இதுதான் கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டாங்க பாருங்க. கிறிஸ்தவம்னால என்ன? சேவை செய்யணும், நல்லது, அதுதான் உண்மை. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கிறிஸ்தவம் சேவை செய்யணும். ஆமா, சேவை செய்யணும். சர்வீஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கிறோம், சர்வீஸ் செய்யறதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனா இந்த படத்தை பார்த்து மறுக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. எந்த கிறிஸ்தவனாவது ஹீல் பண்ணா அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கானா? படத்துல காட்ட மாட்டோம். பார்வையடையாம ஒருத்தர் வந்தாரு, அவர் பார்வை அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லி எந்த படத்துலயாவது காட்டுவானா? காட்ட மாட்டான். ஏன் காட்டல? ஏன்னா அவன் கண்ணு முன்னாடி அவனும் அதை செய்யல. சினிமாக்கார கண்ணு முன்னாடி அவனும் அதை செய்யல, அதனால அவனும் காட்டல. அவனை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவம்னா அன்னை தெரசா என்ன பண்ணாங்க? எல்லாரும் மீது மனதுருக்கமாக இறங்குனாங்க, அவங்க காட்டினாங்க, அவங்க புண்ணை தொடச்சாங்க, அதை அருவருப்பு பார்க்கல, செஞ்சாங்க. ஒரு ஐயாட்ட போய் கை நீட்டி நின்னாங்க, எனக்கு ஹோமுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னாங்க. அவர் காரி துப்புனாரு, அதை தொடச்சாங்க. ஹோமுக்கு இப்போ வேற ஏதாவது கொடுங்கன்னு கையை நீட்டினாங்க. அந்த ஆள் மனதுருக்கி செக்கை எழுதி கொடுத்தாரு. இது வரைக்கும் பேசிடுவாங்க, நல்லது. ஆனால் நான் ஒன்று சொல்றேன், இப்படிதான் கையேந்திரமா? இப்படிதான் கையேந்திரமா? ஒருத்தன் செக் எழுதி கொடுத்தானே, அவன் ஏன் முதல்ல ரசிக்கப்பட்டிருக்க கூடாது? இந்த அம்மா கேட்காமலே ஏன் அவன் செக் எழுதி போட்டு கையில கொடுத்துருக்க கூடாது? ஏன் அவன் மிகப்பெரிய தொழிலதிபரா இருக்கக்கூடாது? நான் சொல்றேன், அந்த இடத்துல நீங்களும் நானும் இருக்கணும். சேவையும் செய்வோம், செக்கும் எழுதி கொடுப்போம், செக்கும் அள்ளி கொடுப்போம், தங்கத்தை அள்ளி கொடுப்போம், வைரத்தை அள்ளி கொடுப்போம். வெள்ளி ஒரு பொருட்டா என்ன படாது? ஐயோ, வேற மாதிரி ரிசீவ் பண்ணணும். சொல்லுங்க, நான் கிறிஸ்தவன். மார்தட்டி சொல்லணும் பாருங்க. ஏன் அப்படின்னா, இது மத பின்னணியில் இருக்கிற உணர்வு கிடையாது. ஏன் மதம் பெருசா, உன் மதம் பெருசா? கிறிஸ்தவம் மதமே கிடையாது. கிறிஸ்து ஒரு மத தலைவரும் கிடையாது. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் என்றால் கண்ணு முன்னாடி இருக்கிற எல்லா வியாதி, எல்லா தரித்திரம், எல்லா விதமான
அக்செப்ட் ஆகாத தன்மைகள் எல்லாம் போய் காலை வச்ச உடனே சர 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 சரன்னு கண்ணு முன்னாடி மாறும் பாருங்க. நான் சொல்றேன், ஐயோ உங்க கால்கள் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்படுது. நான் நிறைஞ்ச அபிஷேகத்துல இருந்து நான் சொல்றேன், உங்க கால்கள் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்படுது. ஓ, உங்க கால்கள் அபிஷேகம் பண்ணப்படுது. உங்க கால்கள் இப்போ சில அபிஷேக தைலம் ஊற்றப்படுது. உங்க கால்கள் அபிஷேக தைலம் ஊற்றப்படுது. உங்க கால்கள் இப்போ அபிஷேக தைலம் ஊற்றப்படுது. போய் காலை வைக்கும் போதே ஹீலிங் நடக்கும். ஏமே காலை வைக்கும் போதே ஹீலிங் நடக்கும். எல்லாரும் சொல்லுங்க, காலை வச்சாலே ஹீலிங் நடக்கும். சரி, நான் அதுக்காக வரலையே பிரதர். சிலருடைய எண்ண ஓட்டங்கள் என் காதுகளுக்கு எட்டுகிறது. கர்த்தர் என்னை தீர்க்கதரிசியாய் அபிஷேகித்திருக்கிறதுனால எனக்கு தெரியுது. நான் அதுக்காக வரலையே. நான் ஏன் ஹீலிங்காக வந்திருக்கேன், ஏன் ப்ராஸ்பரிட்டிக்காக வந்திருக்கேன். நீ வெளியில போர்டு என்ன வச்ச, மணி இஸ் கம்மிங் தான போட வச்ச, நீ என்ன ஹீலிங் கால வச்சா வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு தெரியுது. பாருங்க, ஒரு அருவி தன்னுடைய கரையை நினைக்காம போய் வேற எதையும் நினைக்காது. முதல்ல இந்த அபிஷேகம் உங்களை நிறைச்சிட்டு தான் வெளியிலேயே போகும். நீ கால் வச்சாலே சுகம் உண்டாகுதுன்னா நீ எப்படி சுகவீனனா இருக்க முடியும்? நீ கால் வச்சானே அக்செப்டன்ஸ் நடக்குதுன்னா உனக்கு எப்படி அக்செப்டன்ஸ் நடக்காம இருக்கும்? நீ கால் வச்சாலே இருதயம்லாம் சரியாகுதுன்னா உன் இருதயம் எப்படி சரியாகாம இருக்கும்? இயேசு சொல்றார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே தேவன் என்னை. முதல்ல 2 விஷயத்துல இருக்குது. அபிஷேகம் கொண்டு வருகிறதுல மிக முக்கியமான விஷயம் 4 விஷயத்துல சொல்லி இருக்கு. 4 விஷயத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவா? செழிப்பு. எல்லாரும் சொல்லுங்க, செழிப்பு. அபிஷேகம் செழிப்பை கொண்டு வரும். ஏமே, துருபதேசக்காரன் ஒருவன் தோன்றி விட்டானடா. அபிஷேகத்தினால நோக முடியும்னு சொல்லியிருக்கு. அபிஷேகத்தினால எல்லாரும் ஆவியில நிரம்புவாங்கன்னு சொல்லியிருக்கு. அந்நிய பாஷை பேசுவான்னு சொல்லியிருக்கு. ஆனா இவன் துரோபதேசக்காரன். அபிஷேகம் பணத்தை கொண்டு வரும்னு சொல்லுதான். நீ சொன்னா சொல்லிட்டு போ, பைபிள் அதுதான் சொல்லுது. தரித்திரருக்கு சுவிசேஷம் கொண்டு வருவது. குருடனுக்கு பார்வை, குருடனுக்கு பார்வை, இருதய நொறுங்கொண்டவனுக்கு குணமாகுது. அப்ப தரித்திரனுக்கு மட்டும் உட்கார்ந்து கதை பேசணுமா? தரித்திரம் வரும்போது நீ ரம்பத்தை எடுத்து ஆண்டவர் அப்படியாக்கும் இப்படியாக்கும், நீ செத்ததுக்கு அப்புறம் உன்னை போட்டு அறுப்பாராக்கும்னு சொல்லி நீ அறுத்தன்னா அது எந்த விதத்துல சுவிசேஷமாகும்? கண்ணு தெரிஞ்சாதான் சுவிசேஷம். தரித்திரம் மாறி செல்வ செழிப்பு அடைஞ்சாதான் அது சுவிசேஷம். அதுக்குத்தான் அபிஷேகம், அதுக்குத்தான் அபிஷேகம். நான் சொல்றேன், you are God's anointed people. நீங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் பரிபூர்ணமாக்கப்பட்டவர்கள். தரித்திரருக்கு சுவிசேஷம் என்கிற செல்வத்தை கொடுப்பதற்காக தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை செய்ய போறேன். ஐயோ சொல்ல போறேன் இல்ல, செய்ய போறேன். ஐயோ செய்ய போறீங்க. செக் எழுதி கொடுக்க போறீங்க, செக் எழுதி கொடுக்க போறீங்க. பழைய உடன்படிக்கையில ராஜா வேற, ஆசாரியன் வேற. சரியா? ராஜா என்ன பண்ணுவான்? ராஜ்யம் பண்ணுவான், அரசாளுவான். ஆசாரியன் என்ன பண்ணுவான்? கர்த்தருடைய ஆலயத்தை மெயின்டைன் பண்ணுவான். ஜனங்களுக்கு உண்டான பிரச்சனையை கர்த்தருக்கு தெரியப்படுத்துதல். தேசத்துக்கு உண்டான பிரச்சனை என்ன பண்ணுவான்? தேவனுக்கு தெரியப்படுத்துவான். தேவன் என்ன பண்ணுவாரு? ராஜாக்கு அதிகாரம் கொடுப்பார். ராஜா என்ன பண்ணுவான்? அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவான். இந்த டைமென்ஷன்ல தான் ஓடிக்கிட்டு இருக்குது பழைய உடன்படிக்கை. ராஜாங்கிறது வேற, ஆசாரியங்கிறது வேற. ஒரு ராஜா தீர்க்கதரிசியா இருக்க முடியும், ஒரு ஆசாரியன் தீர்க்கதரிசியா இருக்க முடியும். இப்ப தாவீது யாரு? அவன் தீர்க்கதரிசியுமா இருக்கிறான், ராஜா. சாமுவேல் யாரு? தீர்க்கதரிசியுமா இருக்கிறான், ஆசாரியனாவும் இருக்கிறான். ஆனா ஒரு ராஜா ஆசாரியனா இருக்க முடியாது.
பழைய உடன்படிக்கையில் எந்த ராஜாவும் ஆசாரியன் அல்ல, எந்த ஆசாரியனும் ராஜாவல்ல. ஏன்னா ராஜாக்கு வெட்டுக்குத்து கேஸ் நிறைய இருக்கு. ராஜா யுத்தத்துக்கு போகணும். அவன் யுத்தத்துக்கு போயிட்டு வந்து இங்க ஆண்டவர் ஆராதிக்கலாம் முடியாது. ஆண்டவர் தான் பார்த்தாரு புதிய உடன்படிக்கையில், நீங்களே ராஜரீக ஆசாரியர்களா இருக்கிறீர்கள் அப்படின்ட்டார். நீங்க புரிஞ்சு கேட்டுறீங்களா புரியாம கேட்டுறீங்களான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் தட்டிக்கோங்க, நான் பின்னாடி வழக்கம் கொடுத்துக்கிறேன். என் மக்களடா நீங்கள். புரியலனாலும் தட்டிடணும் பாருங்க. முதல்ல சொன்னதை ரிசீவ் பண்ணிட்டாங்க. இங்க என்ன நடக்குங்கிறது முக்கியம் இல்ல, இந்த அட்மாஸ்பியர் தான் முக்கியம். நீங்களே ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறீங்க. ஆசாரியனா இருந்தா யுத்தம் போகக்கூடாது. ராஜாவா இருந்தா சர்ச்சுக்குள்ள போகக்கூடாது. அப்ப என்னதான் சொல்ல வராரு? யுத்தம் இல்லாம ராஜாவா இனி ஆசாரியத்துவம் முடியத்தை செய்வேன் அப்படின்ட்டாரு. ஏமே உங்க வாழ்க்கையில் நடக்கிற யுத்தம் முடிவுக்கு வருது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நடக்கிற யுத்தம் எல்லாம் முடிவுக்கு வருது. உங்க வாழ்க்கையில் நடக்கிற யுத்தம் எல்லாம் முடிவுக்கு வருது. யுத்தம் எல்லாம் முடிவுக்கு வருது. யுத்தம் எல்லாம் முடிவுக்கு வருது. எல்லாமே ஒரு அபிஷேகத்துக்குள்ள இருக்கு பாருங்க. ஞானம் ஒரு அபிஷேகம், சரியா? விஸ்டம் வந்து ஒரு அபிஷேகம். திறன்பட ஒருத்தர் மியூசிக் போடுறாருன்னா ஒரு அபிஷேகம். ஒருத்தர் நல்ல டீச் பண்றாருன்னா ஒரு அபிஷேகம். நான் நல்லா டீச் பண்றேனா? அப்ப அபிஷேகம் வேலை செய்யுது. நல்ல டீச் பண்றது என்னது? ஒரு அபிஷேகம். ஹீலிங் பண்றது ஒரு அபிஷேகம். ப்ராஃபஸி சொல்றது ஒரு அபிஷேகம். ராஜாவாய் இருப்பதும் ஒரு அபிஷேகம். ஆசாரியனாய் இருப்பதும் ஒரு அபிஷேகம். பாருங்க, நீங்க சும்மா இல்ல, நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதற்காக நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க ஒரு சிற்பாசாரியா இருக்கலாம், அல்லது தங்காசாரியா இருக்கலாம், நீங்க ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், மார்க்கெட்டிங்ல இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கலாம், ஐடி ஃபீல்ட்ல இருக்கலாம், ஏதாவது மருத்துவத்துறையில இருக்கலாம், அரசு அதிகாரியா இருக்கலாம். எல்லாவற்றுக்கு பின்பதாயும் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். அந்த அபிஷேகத்திற்குள்ள அனுக்கிரக வருஷம் உங்களுக்காக இருக்குது. அந்த அபிஷேகத்திற்குள்ள உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி அனாயிட்டிங் இருக்குது. ப்ராஸ்பரிட்டி இருக்குது. அந்த அபிஷேகத்துக்குள்ள ப்ராஸ்பரிட்டி இருக்குது. அந்த அபிஷேகத்துக்குள்ள நீங்க செய்யறது சின்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. நான் சொல்றேன், உங்க மீது அபிஷேகம் இருக்கிறதுனால, சரி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, டன் கணக்கில் செங்கலை வித்தா ஒரு லாபம் கிடைக்கும். ஆனா துளி கிராம் வைரத்தை வித்தா செங்கலை காட்டிலும் பெரிய லாபம் கிடைக்கும். ஆமாவா இல்லையா? பெரிய கல்லு சின்ன லாபம், சின்ன கல்லு பருத்த லாபம். இது ஒரு சிலருக்கு மட்டுமே புரியும். பருத்த கல்லு சின்ன லாபம், சின்ன கல்லு பெரிய லாபம். நீ பார்த்துட்டு இருக்கிற வேலை சிறுசா இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய கல்லுக்கான லாபம் வரும். பெரிய கல்லுக்கான லாபம் வரும். ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்ன நினைக்கிறேன், அது ஆன்லைன்ல பின்னாடி வரும். இருந்தாலும் இந்த இடம் நிறைஞ்சி இருக்கிறதுனால நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்றேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்துல ஒரு நதியை பத்தி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அந்த நதியை பத்தி சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, கடைசியில எசேக்கியேல் 37:10 நினைக்கிறேன், அது வரும். 37:10 47:10 வரும். எங்கேதி துவங்கி இந்த இடத்துக்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி அந்த நதியை பத்தி பேசிட்டு, அந்த நதி அதுல கரையில நின்று, எல்லாரும் சொல்லுங்க, கரையில நின்று மீன் பிடிப்பாங்க. ஆனா பிடிச்ச மீன் சமுத்திரத்தின் மச்சம் போல பெருசா இருக்கும் அப்படின்னு. பிடிக்கிறது நதியாம்பா, பிடிக்கிறது நதியில பிடிக்கிற, ஆனா பிடிக்கிற மீன் சமுத்திரத்தின் மச்சம் போல பெருசா இருக்கும். எலியாட்ட கேட்டா கரெக்டா சொல்லுவான். எலியாட்ட கேட்டா கரெக்டா சொல்லுவான் இந்த விஷயத்த. எலியா, இதை பத்தி உனக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா எலியா சொல்லுவான், இந்த இருக்கலாம், இந்த அம்மா கடன் பட்டு இருந்தது. இந்த அம்மா பார்க்க சிறுசா இருக்கு, ஆனா ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டதுனால அம்பானி மாதிரி பிசினஸ் பண்ணுது அப்படிமா.
பஞ்ச நாட்கள் முடியும் வரைக்கும் அது பிசினஸ் பண்ணிருக்குப்பா. கையில இருந்தது என்னமோ குடம் தான், ஆனா பிடிச்சது அம்பானி பிசினஸ். நான் உங்களுக்கு ப்ராபசியா சொல்றேன், நீங்க ஆரம்பிச்சுக்கிறது எதுவோ திருநெல்வேலி தான், நீங்க ஆரம்பிக்கிறது எதுவோ சிவகங்கை தான், நீங்க ஆரம்பிக்கிறது எதுவோ மதுரை தான், நீங்க ஆரம்பிச்சது என்னவோ வெள்ளூர் தான், நீங்க ஆரம்பிக்கிறது என்னவோ கேரளா தான், நீங்க ஆரம்பிக்கிறது என்னவோ பக்கத்துல தான். ஆனா உங்க பிரான்ச் நியூயார்க் வரைக்கும் போகும், சான் பிரான்சிஸ்கோ வரைக்கும் போகும். ஐயோ, நீங்கள் கேள்விப்பட்டிராத தேசங்களுக்கும் உங்க ப்ராடக்ட் போகும். அபிஷேகம் அனுக்கிரக வருஷத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். அக்செப்ட் ஆகும். எவனுக்கு விசா கிடைக்குதோ இல்லையோ, நான் சொல்றேன், உங்களுக்கு உங்க தலைமுறைகளுக்கு விசா கிடைக்கும். எவனுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு லைசன்ஸ் கிடைக்குதோ இல்லையோ, உனக்கும் உன் தலைமுறைக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு லைசன்ஸ் கிடைக்கும். நீ பண்றது அப்பள பிசினஸா இருக்கலாம், ஆனா அது பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ஏமே, பல நாடுகளுக்கு இது எக்ஸ்போர்ட் ஆகும், பல நாடுகளுக்கு இது எக்ஸ்போர்ட் ஆகும். எல்லாரும் சொல்லுங்க, சின்ன கல்லு பெரிய லாபம். மறக்காது பாருங்க, சின்ன கல்லு பெரிய லாபம். Glory to the living God. எல்லாரும் சொல்லுங்க, அபிஷேகம் நுகத்தை மட்டும் முறிக்கிறது இல்லை, பணத்தை கொண்டு வரும். ஐயோ, இப்படியா சொல்லணும்? அத அபிஷேகம் நுகத்தை மட்டும் முறிக்காது, கொளுத்த பணத்தை என் கையில கொண்டு வரும். கொளுத்த பணத்தை என் கையில கொண்டு வரும். இப்ப பாருங்க, ராஜரீக அபிஷேகம் என்பது ஏதோ ராஜ்யத்தை ஆள்வதற்கான அபிஷேகம் அப்படிங்கிற மாதிரி லைட்டா எடுத்துக்கிட கூடாது. ராஜரீக அபிஷேகம் என்பது இட்ஸ் a business anointing. எல்லாரும் சொல்லுங்க, business anointing. ஏன்னா ஒரு பிசினஸ் இட்ஸ் a kingdom. ஒரு வியாபாரம் என்பது ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்னு சொன்னா அங்க ராஜரீக அபிஷேகம் என்ன பண்ணணும்? வேணும். அப்படின்னா மட்டும்தான் அதை சரியா கையாள முடியும். பிசினஸ் அனைட்டிங் இல்லாம ஒரு பிசினஸ் பண்ணா தோல்வி மேல தோல்வி வந்துட்டே இருக்கும். ஆனா பிசினஸ் அனைட்டிங்கோட ஒரு மனுஷன் பிசினஸ் பண்ணான்னா, ஒரு தோல்வி வருதுன்னா அதை ஈஸியா டேக்கிள் பண்ணுவான், அதை கடந்து போயிட முடியும், அதுல சக்சஸை பார்த்துட முடியும். அவனுக்கு தெரியும் இந்த விஷயத்த நம்ம திரும்ப செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இந்த அனைட்டிங் இல்லைன்னா ஒரு தடவை தோத்த உடனே என்ன ஆயிரும்னா கை எடுத்துட்டு தூர போயிடுவோம். தோத்த உடனே என்ன செய்வோம்? கை எடுத்துட்டு தூர போயிடுவோம். ஆனா நான் சொல்றேன், இன்றைக்கு அப்படி நீங்க இது வேண்டாம், இது வராதுன்னு சொல்லி விட்ட கேஸ் எல்லாம் மறுபடியும் ரீஓபன் ஆகும், மறுபடியும் ரீஓபன் ஆகும், மறுபடியும் ரீஓபன் ஆகும். எத்தனையோ முறை ஊழியம் வேண்டாம்னு நினைச்சிருக்கிறேன், எத்தனையோ முறை எல்லாத்தையும் ஷட்டர் பண்ணிடுவோம், வேண்டாம், மறுபடியும் பேக்கை தூக்கு, இன்சூரன்ஸை போய் வித்துருவோம். ஏன்னா எல்லா டைம்லையும் போய் வேலை கட்டா கொடுத்துருவாங்க. ஏஜ் நாட் பார் அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு மட்டும் இல்லைங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் இருக்கு. இன்சூரன்ஸ் தர மாட்டாங்க, ஆனா இன்சூரன்ஸ்ல வேலை கொடுப்பாங்க. போயிட வேண்டியதான். இதுக்கு மேல நம்மளுக்கு ஊழியம் செட் ஆகாது அப்படின்னு எத்தனையோ நாட்கள் நைட்டு படுத்துருக்கு. காலையில் எந்திக்கிறோம், ஷட்டரை போடுறோம், இதுக்கு மேல ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனா காலையில எந்திரிச்சா அந்த அபிஷேகம் என்னை தூங்கவே விடாது பாருங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு வார்த்தையை எடுத்து அதை வாட்ஸ்அப்ல போட்டாதான் நிம்மதியாவே இருக்கும். எத்தனை பேர் காலையில அப்படி வாட்ஸ்அப்ல வந்திருக்கு? அதெல்லாம் அபிஷேகத்தினால உங்களுக்கு வந்த வார்த்தை, அதெல்லாம் அபிஷேகத்தினால வந்த வார்த்தை. நான் சொல்றேன், இந்த அபிஷேகம் உங்களை தோல்வியின் மனப்பான்மையில இருக்க விடாது, மீண்டும் துவங்க வைக்கும், மீண்டும் எழுப்பி கொண்டு வரும், மீண்டும் எழுப்பி கொண்டு வரும். Something gonna happen today. Something gonna happen today. பக்கத்துல உள்ளவங்கள தொடையில நல்ல ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. இந்த ராஜரீக அபிஷேகம் இட்ஸ் a business anointing. ஆசாரிய அபிஷேகம் இட்ஸ் a healing anointing. சரியா? ஒரு ஆசாரியனுடைய உடுப்பு, அந்த கற்கள் இதெல்லாம் வச்சு
ஸ்க்ரீன் இருந்தது, அதெல்லாம் போட்டு காமிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்த ஏசி பண்ணி நீட்டாக ஸ்க்ரீன்லாம் செட் பண்ணி அடுத்து உங்களை வெல்கம் பண்ணுறேன். சரியா? அடுத்த முறை நல்ல சவுண்ட் ப்ரூஃப்லாம் பண்ணி நங்குன்னு இறக்குவோம். ஆமாம், அதுக்கு தக்கன ஃபீஸும் வச்சுருவோம். ஓகே, ஃபீஸ் விஷயம் இல்லை, அப்படி இருதயம் தான் முக்கியம். எப்போ ஒரு விஷயத்தோடு நீங்கள் உடன்படுகிறீர்களோ அதை நீங்கள் கொண்டாடுவீர்கள். நீங்கள் கொண்டாடுகிற எல்லாம் உங்களோட உடன்படிக்கை பண்ணும். கமல் ரசிகர்களுக்கு ரஜினி படம் பிடிக்காது, கழுவி தான் ஊத்துவாங்க. விஜய் ரசிகர்களுக்கும் இப்போ ரஜினி படத்தை பிடிக்கிறது இல்லை, கழுவி ஊத்துறாங்க இல்லையா? ஆனா அவங்களுக்கு பிடிச்சத நடிகர்களோட படம் வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? செலிப்ரேட் பண்ணுவாங்க, டிக்கெட் எடுப்பாங்க, உள்ள போய் உட்காருவாங்க, அது நல்லா இருக்கோ இல்லையோ ரசிப்பாங்க இல்லையா? என்ன அர்த்தம்? அதோடு உடன்படுறதுனால உடன்படிக்கைக்கான காசு தன்னால வந்துருது. டிக்கெட் எடுக்கிறதுக்கு காசு வந்துருது, பாப்கார்ன் வாங்குறதுக்கு காசு வந்துருது, எல்லாத்துக்கும் வந்துருது. இப்ப தேவ அபிஷேகமும் அப்படிதான். நீங்க செலிப்ரேட் பண்ணி உடன்பட்டீர்கள் என்றால் உங்க வாழ்க்கைக்கு தேவையான பாப்கார்ன், உங்க வாழ்க்கைக்கு தேவையான டிக்கெட், உங்க வாழ்க்கைக்கு பயணத்திற்கு தேவையான பொறுப்பு, நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான எல்லா பொறுப்பும், நீங்க ஸ்டாக் வாங்குறதுக்கான பொறுப்பு எல்லாம் உங்களுடைய கரங்கள்ல வரும். எல்லாம் உங்களுடைய கரங்கள்ல வரும். சரி, விஷயத்துக்கு வரும். இந்த ஆசாரிய அபிஷேகம் என்பது இட்ஸ் a healing anointing. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆசாரியன் 1ஆம் மணி மேலையில ஆலயத்திற்குள்ள உள்ள போனா அப்படின்னு சொன்னா, ஆலயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கும்னா, மேஜை இருக்கும், உடன்படிக்கை பெட்டி இருக்கும், குத்து விளக்கு இருக்கும், அங்கங்க கேருபீன்கள் ஜெரபீன்கள் எல்லாம் சித்திரைகள்லாம் இருக்கும். பாருங்களேன், ஒன்னே ஒண்ணு மட்டும் அங்க கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, ஒன்னே ஒண்ணு கிடையாது. சேர் அங்க கிடையாது. ஆசாரியன் உட்கார்றதுக்கு நாற்காலி கிடையாது. காலையில உள்ள போறானா பலி செலுத்த ஆரம்பிச்சு அந்த பலி எல்லா பலியும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வெளியில வரணும். போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் கிலோ கணக்கில் வெயிட் இருக்கிற ட்ரெஸ் பாருங்க, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நிக்கிறணும் அப்படின்னு சொன்னா, அவ்வளவு நேரம் நிக்கணும் அப்படின்னு சொன்னா, முழு பலன் இருக்கிறவன் மட்டும்தான் ஆசாரியனா இருக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ராஜாவாவும் இருப்ப, நீ ஆசாரியனாவும் இருப்ப, நீ ஆசாரியனாவும் இருப்ப, நீ ஆசாரியனாவும் இருப்ப. ராஜாவா இருந்து குஷ்டரோகியா இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? ராஜாவா இருந்து படுத்த படுக்கையில இருந்து என்ன பிரயோஜனம்? ராஜ அபிஷேகம் உனக்கு வேலை செய்யலாம். ஆனா நான் சொல்றேன், உனக்கு இன்னையில இருந்து 2 அபிஷேகம் வேலை செய்ய போற. நீ ராஜாவாவும் இருக்க போற, நீ சுகஜீவியாவும் இருக்க போற. நீ சுகஜீவியாவும் இருக்க போற. 2 பேர்ல வேலை செய்யும். இன்னைக்கு 2 பேர்ல வேலை செய்யும். இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவரா உலகத்துல வந்து இதெல்லாம் செய்யறாரு பாருங்க. அதனாலதான் அந்தியோகியால வந்து பாக்குறவங்க இவங்க எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? கிறிஸ்தவர்கள். ஏன்? வியாதியை குணப்படுத்துறது மட்டும் இல்ல, காசு இல்லாதவங்க இவங்க கிட்ட வந்தா ஐஸ்வர்யவான்களா மாறிடுறாங்க. ஐயோ, நான் சொல்றேன், உங்க கிட்ட சிலர் கை கொடுத்தாலே ஐஸ்வர்யவான்களா மாறிடுவாங்க. உங்க கிட்ட கை கொடுத்தாலே ஐஸ்வர்யவானா மாறிடுவாங்க. உங்க கிட்ட கை கொடுத்தாலே ஐஸ்வர்யவான்களா மாறிடுவாங்க. நான் இப்போ நான் கிறிஸ்தவன் ஒரு ப்ரௌட் வருதா? வரணும் வரணும். டேய், நீ நினைக்கிற மாதிரி கிறிஸ்தவன் நான் கிடையாது. போற வார மரத்துல உள்ளவங்களெல்லாம் பிடிச்சு வச்சு மாத்துறது என் வேலை கிடையாது. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். என்கிட்ட கை கொடுத்தாதான் அவனுக்கு வாழ்க்கை, என்கிட்ட கை கொடுத்தாதான் அவனுக்கு சுகம், என்கிட்ட கை கொடுத்தாதான் அவனுக்கு ஆசீர்வாதம், என்கிட்ட கை கொடுத்தாதான் அவனுக்கு ஐஸ்வர்யம், என்கிட்ட கை கொடுத்தாதான் அவன் குடும்பம் நல்லா இருக்க போகுது, என்கிட்ட கை கொடுக்கறதுனால தான் அவனுக்கு சமாதானம், என்கிட்ட கை கொடுக்கறதுனால தான் அவனுக்கு பெருக்கம். ஏன்னா இது அத்தனையும் என் பேர்ல, என் மேல இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. என் மேல இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. என் மேல இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு கவலை என்ன தெரியுமா? சினிமா உலகத்துல பாருங்க ஐயா, அவ்வளவு பேர் ரட்சிக்கப்படாம இருக்காங்க ஐயா. சரியா, இப்ப என்ன செய்யணும்? இல்ல அவங்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்லணும். அதுக்கே இந்த முக்குத நார்மலா பேசு ஐயா.
அதெல்லாம் நீ சொல்ல வேண்டாம் ஐயா, ரிலாக்ஸ்டா பேச, எப்பவும் போல பேச. வீட்டுல ஒய்ஃப் எப்படியா பேசுவேன்? இல்லல்ல. உன் பிள்ளைகிட்ட எப்படியா பேசுவேன்? இல்லல்ல. நார்மலா பேச. ஏன் இந்த ஆக்டிங்? எதுக்கு இந்த பெந்தேகோஸ்தே நாடகம்? வேண்டாம். எங்க ஊர்லலாம் காத்துன்னு தான் சொல்லுவாங்க, காத்தடிக்க. ஆனா பெந்தேகோஸ்தே பாஸ்டர் மட்டும் காற்று அடிச்சது இல்லையா அப்படிமா. ஏன் காற்றா? ஏப்பா அவ்வளவு செந்தமிழ்வாதிகளா நீங்க? ஏன் இப்ப டம் கட்டுற? சொல்ற எனக்கு மெதுவா பேச. என்ன இப்போ ரஜினிக்கு சுவிசேஷம் யார் சொல்லுவா? கமலுக்கு சுவிசேஷம் யார் சொல்லுவா? அம்பானிக்கு சுவிசேஷம் யார் சொல்லுவா? அம்பானி மாதிரி இருந்தாதான் அம்பானிக்கே சுவிசேஷம் சொல்ல முடியும். நீ அம்பானி வீட்டு கதவை, நீ அம்பானி வீட்டு வாசல்ல ஆபீஸ் பாய் ஒருத்தர் இருப்பான் பாரு, செக்யூரிட்டி ஒருத்தர் இருப்பான் பாரு, அவன்கிட்ட போய் நீ ஒரு கார்டு கொடுத்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு நீ ரோல்ஸ் ராய்ஸ்ல போனாதான் அந்த கார்டே கொடுக்க முடியும். உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் எனக்கு சொன்னார் இந்த மீட்டிங் பத்தி. ஒண்ணு, கொளுத்த காசு கொண்ட வரும் அப்படிங்கிற ப்ராபசி. புதுசா வந்தவங்களாம் கைதட்டி வாங்கிக்கோங்க. கொளுத்த காசு கொண்ட வரும். ரெண்டாவது ஏன் நடத்தணும்? சொல்றதுக்கு எவ்வளவோ இருக்கு. ஆக்சுவலி போன கூகுள் மீட் நீங்க அட்டன் பண்ணவங்க கேட்டு பாருங்க. வாயினால சொல்ல முடியாது. ஆண்டவர் இருதயத்தெல்லாம் ஒட்டச்சு தூக்கி சுக்குநூறாக்கி எடுத்து போட்டார். அவ்வளவு நேரம், அரை மணி நேரம் அழுதுகிட்டே இருந்தோம் கூகுள் மீட்ல. அப்படி ஒரு இன்னர் ஹீலிங் நடந்துச்சு பாருங்க. அப்படி ஒரு இன்னர் ஹீலிங். நிறைய பேருக்கு மரண பயமே போயிருச்சு. நிறைய பேருக்கு மரணத்தினால உண்டான பாதிப்பின் பயம் போயிருச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு. சொன்ன ஆண்டவரே எவ்வளவோ இருக்கு, ப்ராஃபஸி இருக்கு, தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பத்தி பேசலாம், ட்ரைனிங் கொடுக்கலாம். எத்தனையோ பேர் ரெடியா இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனத்திற்கான கிளாஸஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரெடியா இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று செய்யலாமே. ப்ராஸ்பரிட்டி தான் கூகுள் மீட்லயே நிறைய பேசிட்டேனே. அதுபோக யூடியூப்லையும் போட்டாச்சு. ப்ராஸ்பரிட்டியை பத்தி நிறைய பேசிட்டேன். என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாரு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ரிவைவல், ஒவ்வொரு எழுப்புதலை இந்த உலகத்துல நான் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். வேர்ல்டு ரிவைவல். கென்னத் கோப்லாண்ட் இப்படிப்பட்ட பெரிய தேவ மனிதர்கள் எழுப்பி, சாம்பி சகோதர பாஸ்டர் தமிழனா அவர் அந்த வார்த்தைகள் எல்லாம் பிடிச்சி வேர்ல்ட் ரெவலேஷன், ஃபெய்த் ரெவலேஷன், அது ஒரு ரிவைவல் பாருங்க, ஒரு பெரிய எழுப்புதல். பைபிள்ல இவ்வளவு இருக்குதா, இந்த வார்த்தையெல்லாம் எனக்காக சொல்லியிருக்கா அப்படின்னு ஜனங்கள் பைபிளை மார்போடு அணைத்ததுக்கு காரணம் கென்னத் கோப்லாண்ட், நம்முடைய சாம்பி செல்லத்துறை பாஸ்டர். இந்த மாதிரி அவங்கெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால மார்போடு அணைச்சுக்கிட்டோம் பாருங்க. பைபிள ராயல் சல்யூட் பண்றோம் அவங்களுக்கெல்லாம். ஆமென். தலை வணங்குற அவங்களுடைய ஊழியத்திற்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் நிக்க கூட முடியாது. அவங்கெல்லாம் இல்லைன்னா இது இல்லை. இப்படி அந்த மாதிரி வேர்ல்ட் ரெவலேஷன் வந்துச்சு. விசுவாச புரட்சி நடந்துச்சு. பென்னிகின் இவங்க மாதிரி ஆட்கள்லாம் எழுப்பி வரும்பொழுது அனாயிட்டிங் உடைய பரிசுத்த ஆவியானுடைய ஹீலிங் ரிவைவல் பாருங்க, மாஸ் ஹீலிங் அப்படிலாம் நடந்துச்சு. அது வரைக்கும் ஒத்தையா கையை வச்சு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் அதுக்கப்புறம் கோட்டை தூக்கி போட்டு ஹீலிங் நடந்துச்சு. இங்கேயும் நடக்கும், இங்கேயும் நடக்கும். உங்க கையினால நடக்கும். அதான் அதுல பியூட்டி. உங்க கையினால நடக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், சண்டே சர்வீஸ்லாம் மிஸ் பண்ணாம வாங்க. சண்டே சர்வீஸ்லாம் என்ன பண்ணுங்க, மிஸ் பண்ணாம போங்க. ஆன்லைன்ல மிஸ் பண்ணாம இதை பாருங்க. ரிவைவல் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. யாரோ சொல்லி கேள்விப்பட்ட நாட்கள் முடிந்து போய் நம்மளை பத்தி சில ஆட்கள் கேள்விப்பட போறாங்க. நம்மளை பத்தி சில பேர் கேள்விப்பட போறாங்க. ரிவைவல், அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவைவல் நடந்துச்சு. யூஎஸ்ல ஒரு பிலிப்பைன்ஸ்காரருடைய வீடு 6 அடி பொசுக்குன்னு உள்ள இறங்கிருச்சு. ஆவியானவர் அழுத்துல யாரு கண்டா இன்னைக்கு இந்த பில்டிங் 6 அடி உள்ள இறங்கினாலும் ஆச்சரியப்படாதுக்கு இல்லை. இது நடக்கும். பாய்கிட்ட பேசிக்கலாம். பாய், ஆட்கள் இறந்ததால இல்ல, ஆண்டவர் இறந்ததால இறங்கிட்டு பாய். அந்த ரிவைவல்
ரிவைவல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்நிய பாஷைகள் பேசுறோம் இல்லையா, டங்ஸ் பேசுற மாதிரி அவங்க பிற மொழி பாஷைகளை பேசுறாங்க. ஆவியாரனுடைய நிறைவு வந்ததுனால ஒருத்தர் மலையாளம் பேசுறாரு, ஒருத்தர் தமிழ் பேசுறாரு, ஒருத்தர் கன்னடம் பேசுறாரு. இப்படி தேசத்துல இருக்கிற பல மொழிகளை அவங்க பேசிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய கமிட்டி அமைச்சு என்ன பண்ணிருக்கிறாங்க, உட்கார்ந்து இதை அனலைஸ் பண்ணி, இது இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு லாங்குவேஜ், அவரை கூப்பிடு இந்தியாவுக்கு அனுப்பிடு அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் அனுப்பியிருக்கிறாங்க, கேரளாவுக்கு ஒருத்தர் அனுப்பியிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் தான் சுவிசேஷம் பரவி இருக்கு. அவங்களுக்கு இங்க வந்து பாஷையும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. வந்து நின்று ஆவியானவரே கேட்பாங்க பாருங்க, அவங்க பாஷையில அவங்களோட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன மாதிரி ரிவைவல் பாருங்க. வந்து இருந்து இங்க வந்து இந்த பாஷையை கத்துக்கிட்டு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. யார் யார் என்னென்ன பாஷையை பேசினாங்களோ ஆவியானவர் நினைப்பு ஊட்டி அந்தந்த ஊருக்கு அனுப்பி பெரிய ரிவைவல் நடந்துச்சு. அது ஒரு ரிவைவல். வர்ஷிப்புக்குன்னு ஒரு பெரிய ரிவைவல் நடந்துச்சு. பழைய பாட்டே பாடிக்கிட்டு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை படிச்சோம் பார்த்தீங்களா, பொன் மங்கி சங்கி மங்கி அப்படின்னு. பொண்ணு மங்காது. ஐயோ, பக்கத்தில் பார்த்து சொல்லணும், பொண்ணு மங்காது. நீங்க சொன்ன உடனே நான் நம்பணுமோ? நான் கழுத்துல போட்டிருக்கிற செயின் மங்கி இருக்கு, என் கையில போட்டிருக்கிற மோதிரம் மங்கி இருக்கு, அது எப்படி போய் பொண்ணு மங்காதுன்னு சொல்லுவேன்? நீ கரெக்டாக தான் பாட்டு எழுதியிருக்காங்க, பொன் மங்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், பொன் மங்காது. என்ன சொல்லுங்க, பொன் மங்காது. ஏன்னா பொன் நல்லதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. ஏமே, ஆமா. ஐயோ, இவ்வளவுதானா? பொன் நல்லதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அடுத்த செஷன்ல தான் நம்ம பார்ப்போம். தங்கத்தை பத்தி நான் நிறைய பேசுறேன், இதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒவ்வொன்று ப்ராஸ்பரிட்டின்னு சில அடையாளம் இருக்குது. மீன் செழிப்பிற்கான அடையாளம். நான் இதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நீங்க கேட்டிருப்பீங்க. மழை பெய்யறது ஒரு செழிப்பிற்கான அடையாளம். நீ காலையிலேயே மழை பெஞ்சிருக்குன்னா அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல், இப்படி நிறைய ரிவைவல், வர்ஷிப் ரிவைவல். பாட்டுன்னா இப்படி பழைய பாட்டாவே பாடி கையை தட்டி பழைய கொட்டு இதையவே வச்சு ஒப்பேத்திட்டு இருந்த டேம்பரிங் இப்படியே வச்சு ஒப்பேத்திட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில் தேவன் நல்ல இசை அபிஷேகத்தை ஊற்றி என்ன பண்ணாரு, இளைஞர்கள் எல்லாம் கட்டி தூக்கிட்டு வந்தார் பார். எல்லாம் சினிமாக்காரங்க பின்னாடி போயிட்டு இருக்கு சமயத்தில் ஜான் ஜபராஜ், ஜெர்சன் எடின்புரோ, இந்த மாதிரி நல்ல வர்ஷிப்ல பெரிய ஆட்கள் எல்லாம் தேவன் எழுப்பினார் பாருங்க. இளைஞர்கள் எல்லாம் திருப்பப்பட்டாங்க. அந்த அது என்ன ஹில் சாங்ஸு, அந்த மாதிரி கேட்கறதுக்கே ரம்யமான இசையினால சுவிசேஷம் எழும்புகிற காரியங்கள் நடந்துச்சு. இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு, ஓ மூலியமா, உன்னோட மீட்டிங்ல வரவங்களுக்கு மூலியமா, உன்னோட தொடர்புல இருக்கிறவங்களுக்கு மூலியமா ஒரு ரிவைவலை நான் ஏற்படுத்த போறேன். அது ஃபினான்ஷியல் ரிவைவல். ஏமே, அது ஃபினான்ஷியல் ரிவைவல். அது ஃபினான்ஷியல் ரிவைவல். அது ஃபினான்ஷியல் ரிவைவல். ஐயோ, மறுபடியும் சொல்றேன், அது ஃபினான்ஷியல் ரிவைவல். பொருளாதாரத்தில் எழுப்புதல். ஏமே, இயேசு கிட்ட வந்தா பண்ணு தருவாரு. சங்கி மங்கிலாம் சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா, பண்ணுக்கு ஆசைப்பட்டு, காசுக்கு ஆசைப்பட்டு அப்படின்னு. எச்ச காசுக்கு ஆசைப்படலடா, காசை நிறைய மக்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தோம். அவர் எங்களை பொருளாதாரத்தில் செழிப்பாக்கி இருக்கிறார். பொருளாதாரத்தில் எங்களை தேவன் செழிப்பாக்கி இருக்கிறார். சொன்னார், ஃபினான்ஷியல் ரிவைவல்ல நீ தவிர்க்க முடியாத ஒரு நபரா இருப்ப. ஐயோ, எப்பேற்பட்ட வார்த்தை தெரியுமா இது? ஃபினான்ஷியல் ரிவைவலுக்கு நீ தவிர்க்க முடியாத ஒரு நபரா இருப்ப. நீ முக்கியமான ஒரு தூணா இருப்ப. நீ இல்லைன்னா அது நடக்காது. நீ பேசலன்னா அதை வேற யாரும் பேச முடியாது. உத்தம இருதயத்தோடு ஒரு மனிதன் பொருளாதாரத்தை பேசுற மாதிரியான எத்தனையோ பேரை நான் தேடி பார்த்தேன். என் கண்கள் உன்னை கண்டது. நான் சொல்றேன், இன்றைக்கு மீட்டிங்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அவர் கண்கள், அவர் கண்கள், அவர் கண்கள் உங்களை கண்டதுனால, அவர் கண்கள் உங்களை கண்டதுனால உத்தம இருதயம் உள்ளவர்களை தேவன் தேடினார். இன்றைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இவங்க கையில காசை கொடுத்தா அது நியாயமான முறையில போய் செலவு பண்ணப்படும். இது சுவிசேஷத்துக்கு வரும். இது ராஜ்யத்திற்கு என்று கொடுக்கப்படும். ஏன் சம்பாதிக்கணும்?
ஒரே ஒரு தீமை மட்டும் நீங்க பிடிச்சுக்கோங்க. ஏன் சம்பாதிக்கணும்? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கும்படியா நான் சம்பாதிக்க போறேன். ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட அபிஷேகம், சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எல்லாம் ஒரே ஒரு போக்கஸ்க்காக, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கும்படியா, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கும்படியா. ஆமென். சொல்லுங்க, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கும்படியாய். தேங்க்யூ லார்ட். இவ்வளவு நேரம் பைபிளே எடுக்கல, அது பேசாம போய்கிட்டு இருக்கு நிக்காம. ஏன் இதை பேச வேண்டியிருக்கு? ஏன் இதை பேச வேண்டியிருக்கு? இதை ஒரு தடவை சொன்னா போதாதா? 100 தடவை சொன்ன மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. இதை ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நிறைய திருட்டு வேலை நடந்திருக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள. நிறைய திருட்டு வேலை நடந்திருக்கு. பாருங்களேன், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதித்திருக்கப்பட்ட. ஒரே ஒரு நிமிஷம். இது வந்து ஆர்க் ஆஃப் தி கவனன்ட், உடன்படிக்கை பெட்டியை பற்றி இந்த வசனம் சொல்லுது. அந்த உடன்படிக்கை பெட்டியில என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத அது சொல்லிட்டு இருக்கு. சரியா? இதுல உங்களுக்கு பிடிச்சமான வார்த்தை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கையை தட்டி ரிசீவ் பண்ணலாம். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க பைபிள் எல்லாம் இறக்கி வச்சிருங்க. ஓகே? அதனாலதான் மைக்கை கொடுத்து நான் வாசிக்க சொல்லியிருக்கேன். கேட்கணும். எல்லாரும் சொல்லுங்க, கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுறதுக்கு தாமதமாயும். சிஸ்டர் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை வந்ததுன்னா என்ன பண்ணணும்? கையை தட்டி நீங்க எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நான் கண்டுபிடிச்சிருவோம். பாருங்களேன், முதல்ல இருந்தே வாசிங்க சிஸ்டர். அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. 3 முக்கியமான விஷயம் இருக்குது. மன்னா, ஆரோனுடைய கோல் இருக்குது, கற்பலகை இருக்குது. 3 முக்கியமான விஷயம் இருக்குது. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. தங்க தகடுகளா நிறைய இருக்குது. ஐயோ, வேற மாதிரி கையை தட்டணும்ல. எவன்டா சொன்ன ஆண்டவருக்கு தங்கம் பிடிக்காதுன்னு? தங்கத்துக்கு மத்தியில தாண்டா அவரே இருக்கிறாரு. ஆனா தங்கங்களே, யார் சொன்னா ஆண்டவருக்கு தங்கம் பிடிக்காதுன்னு? அவருக்கு தங்கம் பிடிக்கும். அவருக்கு வந்து நகை பிடிக்காது, ஆபரண தங்கங்கள் தான் பிடிக்காது. அப்படின்னா நீ அடுத்த செஷனுக்கு வா, உனக்கு வச்சுக்கிட்டு. அவருக்கு தங்கம் ஆபரணம் எவ்வளவு பிடிக்குங்கிறத உனக்கு நான் காட்டுறேன். நான் முதல்ல சொல்லிட்டேன், நீங்க எதோடு உடன்படுகிறீர்களோ அதை கொண்டாடுவீர்கள். ஆண்டவர் தங்கத்தை சப்ளை பண்றவருங்கிறத நீங்க உடன்பட்டீங்கன்னா அதை கொண்டாடுவீங்க. அது உங்களோட உடன்படிக்கை பண்ணும். ஐயோ, நான் சொல்றேன், கோல்டு உங்களோட கவனன்ட்டுக்குள்ள வரப்போகுது. கோல்டு உங்களோட கவனன்ட்டுக்குள்ள வரப்போகுது. ஆர்க் ஆஃப் தி கவனன்ட்ல இருக்கிற கோல்டு. நான் சொல்றேன், இன்றைக்கு அதோட நான் உடன்படிக்கைய கர்த்தருடைய தீர்க்கதரிசியா ஆர்க் ஆஃப் தி கவனன்ட்ல இருக்கிற தங்கத்திற்கும் உங்களுக்குமான ஒரு உடன்படிக்கையை இன்னைக்கு நான் போட்டு விடுறேன். உங்க குடும்பத்துல இருந்து தங்கம் அடகு கடைக்கு போகாது. உங்க குடும்பத்துல இருக்கிற தங்கம் அடகு கடைக்கு போகாது. ஐயோ, உங்க குடும்பத்துல இருந்து தங்கம் அடகு கடைக்கு போகாது. உங்க தங்கம் மங்கி போகாது. உங்க தங்கம் மங்கி போகாது. உங்க திருமணத்துக்காக, உங்க தலைமுறைகளின் திருமணத்திற்காக தங்கம் ஒரு பிரச்சனையா இருக்காது. தங்கம் ஒரு பிரச்சனையா இருக்காது. தங்கம் ஒரு பிரச்சனையா இருக்காது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இதெல்லாம் இருக்கு பாருங்க. தங்கம் இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, தங்கம் இருக்குது. இப்போ இது ஒரிஜினலான உடன்படிக்கை பெட்டியை பத்தி எபிரேயர்ல சொல்லியிருக்கு. ஆனா சாலமோன் வந்து மண்டபத்துக்கு ஆலயத்தை கட்டிட்டு உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். சொல்லும் போது பாருங்களேன், 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு சாலமோன் செய்த வேலையெல்லாம் முடிந்த போது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்தவைகளை கொண்டு வந்து வெள்ளியையும் பொன்னையும் சகல பனிமுட்டுகளையும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான். 7ஆவது வசனம் வாசிங்க.
அப்படியே ஆசாரியர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதியாகிய மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலே கேருபீன்களுடைய செட்டைகளுக்கு கீழாய் கொண்டு வந்து வைத்தார்கள். கேருபீன்கள் பெட்டி இருக்கும் ஸ்தானத்தின் மேல் தங்கள் 2 செட்டைகளை விரித்து உயர இருந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தன. பெட்டியில் இருக்கிற தண்டுகளின் முனைகள் சந்நித தலத்திற்கு முன்னே காணப்படத்தக்கதாய் அந்த தண்டுகளை இழுத்தார்கள். புறம்பே அவைகள் காணப்படவில்லை. அது இந்நாள் வரைக்கும் அங்கே இருக்கிறது. சரி, இப்போ 10வது வசனம் வாசிங்களேன். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் ஓரேபிலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின போது மோசே அந்த பெட்டியிலே வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறொன்று இருந்ததில்லை. களவாணி புயல்களா! சாலமோன் என்ன பண்ணிருக்கா, ஆசையா பொண்ணுனால வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா ஏதோ ஒன்று செஞ்சு போய் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னா, பெட்டிக்குள்ள பார்த்தா அங்க இருந்த மண்ணாவையும் காணும், அங்க இருந்த கோலையும் காணும், உள்ள வச்சிருந்த தங்கத்தையும் காணும். சோனமுத்தா போச்சா, காதுக்குள்ள குருவி ரிங்குன்னு சுத்தமே. ஏய், வச்சிருந்தது எங்கடா? உள்ள தங்கம் இருந்ததடா, வச்சிருந்தேன். பாருங்க, தங்கம் உங்களுக்கு தெரியும் செழிப்பிற்கான அடையாளமா இருக்கு. ஏமே, எங்கெல்லாம் நீங்க தங்கத்தை பாக்கீங்களோ இட்ஸ் ஆல் எல்லாமே. எங்க ஒரு போற வழியில ஒரு ஜுவல்லரியை பாக்குறீங்கன்னா அது ஒரு ப்ராஸ்பரிட்டி வியூல பார்க்கணும், அதை ப்ரொஃபட்டிக் வியூல பார்க்கணும். இந்த கடையில இருக்கிற தங்கத்துக்கு சொந்தக்காரர் என் தகப்பன்னு பார்க்கணும். ஏமே, இப்படிதான் நிறைய திருடனுங்க பார்த்து அதுக்கு ஓடிதானுங்க பிரதர் அப்படின்லாம் சொல்லாதீங்க. நம்ம நியாயமான விதத்துல பேசுறோம். கர்த்தருடைய நீதி எப்படி கொள்ளையடிக்கிறதுல இருக்கு அப்படிங்கறதுல அடுத்த செஷன்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இல்லை சொல்லுங்க, அடுத்த செஷன்ல கொள்ளையடிக்க போறோம். என்ன மறுபடியும் சொல்றேன், அடுத்த செஷன்ல கொள்ளையடிக்க போறோம். That means effortless-ஆ ஒரு பெரிய சக்சஸ் வரும்போது, effortless-ஆ prosperity வரும்போது. சரி, இப்போ பாருங்களேன், இதுல ஆரோனுடைய துளிர்த்த கோல் எதற்கு அடையாளமா இருக்குன்னா அதிகாரத்திற்கு அடையாளமா இருக்குது, அத்தாரிட்டிக்கு அடையாளமா இருக்குது. உடன்படிக்கை பெட்டி யார் கண்ட்ரோல்ல இருந்தது அப்படின்னு சொன்னா அதை யார் ஓபன் பண்ணி பார்க்க முடியும், யார் அந்த மன்னாவை ரீப்ளேஸ் பண்ணி வைக்க முடியும்னா ஒரே ஒருத்தனுக்கு தான் அதிகாரம் இருக்குது. ஆசாரியனுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது. ஆசாரியன் என்ன பண்ணுவான், இடுப்புல கயிறை கட்டி இங்கெல்லாம் பெல்ல மாட்டி விட்டு, ஒரு வடிவேலு படத்துல அப்படி பெல்ல மாட்டிக்கிட்டே போவோம் பாத்தீங்களா, ரெண்டு முடியெல்லாம் சடெல்லாம் போட்டு, அதுதான் ஆசாரியன். இடுப்புல கயிறை கட்டி பின்னாடி ஒருத்தர் வச்சிருப்பாரு. இந்த ஆசாரியன் பாவம் செஞ்சுட்டா, நீ பாவம் செஞ்சுட்டங்கிற மாதிரி ஆளா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இவன் போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ட்ரி கொடுக்கும்போது ஆள் அவுட் ஆயிடுவான். மணி சத்தம் நின்றும். மணி சத்தம் ரொம்ப நேரம் கேட்கலன்னா உள்ள ஆள் டெட் பாடி ஆயிட்டாரு, கயிறை பிடிச்சி இழுத்துரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து சரசரன்னு வெளியில இழுத்துருவாங்க பாடியை. இந்த பய உள்ள என்ன பண்ணிருக்கு, போகும்போதும் வரும்போதும் கொஞ்சம் கொஞ்சமா தங்கத்தை தூக்கிட்டு வந்துச்சு. இப்போ நிதர்சன உலகத்திலையும் இந்த பிலீவர்ஸ் அத்தாரிட்டி, மனுஷனால் எல்லாம் கூடும், தேவனை விசுவாசிக்கிற உனக்கு எல்லாம் கூடும். நீயே நிறைய பேரை ஹீல் பண்ணலாம், நீயே பல பேருக்கு சுவிசேஷம் சொல்லலாம், நீயே பல பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாங்கிற அதிகாரத்தெல்லாம் தூக்கி ஒளிச்சு வச்சுட்டு, அங்க கடந்த தங்கத்தெல்லாம் தூக்கி ஒளிச்சு வச்சுட்டு வெறும் கற்பலகையை மட்டும் தூக்கி காட்டிக்கிட்டு இருக்கு. அதுதான் இப்ப நிறைய சர்ச்சில் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. உன் வாழ்க்கையில இருந்து செழிப்பு போறதுக்கான காரணம் ஆசாரியன், உன் பாஸ்டர் தான் காரணம். எத்தனை பாஸ்டர் என்ன கல்லால் அடிக்க போறாங்கன்னு தெரியலையே. ஏறினா வாங்குறதுக்கு ரெடியா தாண்டா இருங்க, எவ்வளவா பார்த்தாச்சு. உன் கையில தங்கம் வரலனா, நீ ஒரு கிறிஸ்தவனா இருந்து உன் கையில தங்கம் வரலனா, நீ பொருளாதாரத்துல செழிப்பு அடையலனா, உன் பாஸ்டர் தான் முதல் பொறுப்பு. ஓடிரு அந்த இடத்துல இருந்து.
எஸ்கேப் ஆயிரு. ஒரு டீக்கு ஆசைப்பட்டு உசுர விட்டுறாத. பாஸ்டர் நல்லவருங்க, நான் போற நேரத்துலலாம் எனக்கு டீ போட்டு தந்தாருங்க, பாஸ்டர் அம்மா டீ போட்டு தருவாங்க. ஒரு டீக்கு ஆசைப்பட்டு உசுர விட்டுறாத. நான் சொல்றேன், உன் தங்கத்தை பிடிச்சு வச்சது உன் பாஸ்டர். நீ 4 பேருக்கு நல்லது செய்யறது இல்லாம நீயே கையேந்திர நிலைமையில வந்ததுக்கு காரணம் உன் பாஸ்டர். ஆமென். சீரியஸ்லி ஐம் டாக்கிங். சீரியஸா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா பரவாயில்ல, இந்த தீர்க்கதரிசியின் அதிகாரத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் சிலதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணி உங்க வாழ்க்கையில மீண்டும் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வராரு. மீண்டும் உடன்படிக்கை பெட்டி வருது உங்க வாழ்க்கையில. மீண்டும் ஒரு கவனட் உங்க வாழ்க்கையில போடப்படுது. மீண்டும் கோல்டு ஓவர்ஃப்ளோ ஆகுது. மீண்டும் கோல்டு ஓவர்ஃப்ளோ ஆகுது. மீண்டும் தங்கம் ஜொலிக்கும். மீண்டும் தங்கம் ஜொலிக்கும். மீண்டும் உங்க கைகள்ல தங்கம் கொண்டாடப்படும். கிலோ கணக்குல தங்கம் வரும். கிலோ கணக்குல தங்கம் வரும். Bless you, brother. Bless you. கிலோ கணக்குல தங்கம் வரும். கிலோ கணக்குல வரும். எல்லாம் சொல்லுங்க, கிலோ கணக்குல வரும். ஐயோ, மறுபடியும் சொல்றேன், கிலோ கணக்குல வரும். கிலோ கணக்குல வரும். ஆசாரியன் திருடினதை இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் ஆசாரியனாய் மீண்டும் அதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். மீண்டும் அதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். Bless you, bless you. மீண்டும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். புதிய உடன்படிக்கையின் ஆசாரியனாய் ராஜரீக அபிஷேகம் இன்றைக்கு உங்கள்ட்ட வேலை செய்யுது. ஹல்லேலூயா.